Hello everyone, very good evening. Session start பண்ணலாமா? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஓகே, உங்க வாய்ஸ் கிளியர் நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்மளுடைய லீட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்றது சோஷியல் மீடியால அப்படிங்கறத செஷன் தான் பார்க்க போறோம். ஓகே, சொல்ல எல்லாம் ரெடின்னு நினைக்கிறேன். எஸ். ஓகே காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து லீட் ஜென்ரேஷன். ஸோ நம்ம ஃபேஸ்புக்ல அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டு இதுலயுமே எப்படி நம்ம வந்து நம்மள மாதிரி லைக் மைண்டட் பீப்புள வந்து கண்டுபிடிச்சு நம்ம பிசினஸ்குள்ள கொண்டு வர போறோம். அப்படிதான் பார்க்க போறோம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஃபேஸ்புக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபேஸ்புக்னா என்ன, ஃபேஸ்புக்ல எப்படி பேஜ் கிரியேட் பண்றது, எப்படி ப்ரொமோட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபேஸ்புக்ல தான் இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே. ஸோ ஃபேஸ்புக் அப்படிங்கிறது என்ன, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து நம்ம என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா ஒரு பர்சனல் அக்கௌண்ட். இதுதான் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ். ஓகே. ஸோ உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட நேம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் கிளியரா. சத்யா இசைக்குதுரைன்னு இருக்கு பாத்தீங்களா, இதான் என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட். ஓகேங்களா. நம்ம எல்லாத்துக்குமே ஃபேஸ்புக்குன்னு ஒரு பேஜ் இருக்கும் இல்லையா. சோ நார்மலா ஒரு பேஜ் இருக்கும். இது நாள் வரைக்கும் நம்ம பிசினஸ் வரதுக்கு முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். சோ நானும் ஃபேஸ்புக் அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோசியல் மீடியா தான், அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் நானும். பட் ஃபேஸ்புக் மூலமா தான் எனக்கு அந்த ஆரிஃப்ளேம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஓகே. சோ ஃபேஸ்புக்ல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சோ ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே நான் சேர்த்து தான் சொல்றேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம நிறைய கத்துக்கலாம். அதுலதான் நம்மளுடைய லீட்ஸையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா. சோ இந்த சத்யா இசைக்குதுரை அப்படின்னு இருக்கிறது வந்து என்னுடைய நார்மல் பேஜ். நம்மளுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட், எல்லாத்துக்குமே ஒரு அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் தான். சோ இந்த பேஜுக்குள்ள தான் இந்த சத்யா இசைக்குதுரைங்கிற பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ள தான் நம்ம ஒரு பிசினஸ் பேஜ் வந்து கிரியேட் பண்ணி அதுலதான் நம்ம ஆட ரன் பண்ண போறோம். சோ சொல்லணும் அப்படின்னா ஒரு கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. அந்த கடல் தான் நம்மளுடைய பர்சனல் அக்கவுண்ட். ஓகேவா. நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் அக்கவுண்ட் இருக்கும் இல்லையா? அதான் வந்து ஒரு கடல். அதுக்குள்ள ஒரு ஷிப்ப நம்ம போக விட்டோம்னு வச்சுக்கோங்க. அது நம்மளுடைய பேஜ். எப்படி ஷிப் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் டிராவல் பண்ணிட்டு வரும். அதே மாதிரி அந்த பேஜ்ல வந்து நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்துக்கும் போய் ரன் ஆகும். ஓகேவா. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த ஷிப்ப நல்லா ப்ரமோட் பண்ணணும். ஷிப்ப வந்து எல்லா இடத்துக்கும் போக விடணும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து பேஜ வந்து ப்ரமோட் குடுக்குறோமோ, நெறைய வந்து ப்ரமோஷன் குடுக்குறோமோ, அத பொறுத்து தான் நம்மளோட ஆடும் வந்து நல்ல ரீச் குடுத்து, நெறைய லீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சோ நம்ம ப்ரமோட் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்டின்னா, லீட்ஸ் பெர் காஸ்ட் வந்து அதிகமாகும். நமக்கு ஒரு லீடுக்கே காசு அதிகமாகும். ஓகேவா. அதனால தான் நான் சொல்றேன். நம்ம ஆட் போடுறதுங்க வந்து லாஸ்ட்டா ஒரு 10 மினிட்ஸ் தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லா இருக்கக்கூடிய செஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பேஜ் கிரியேட் பண்றது, அந்த பேஜ எப்படி ப்ரமோட் பண்றது, அந்த பேஜ்ல நம்ம எப்படி ரீல்ஸ் போடலாம், எந்த அளவுக்கு போஸ்டர்ஸ் போடலாம் அப்படிங்கிறது தான் மெயின். அது நல்லா இருந்தாலே அதுல ஒரு ஆட் ரன் பண்ணும்போது நமக்கு ஈஸியா வந்து ஆட் வந்து ரன் ஆகும். ஓகே. சோ கைஸ் இது வரைக்கும் கிளியரா? எல்லாருக்கும் கிளியர்ன்னு நெனைக்கிறேன். சோ யாராவது சாட்ல கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நான் அடுத்த டாபிக் போவேன். ஓகே. சோ நம்ம பேஜ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன் நானு. இதுவரைக்கும் நான் எதுவுமே சொல்லல. ஜஸ்ட் பேஜ்னா என்னன்னு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த என்னோட பெர்சனல் அக்கவுண்ட்டுக்குள்ள பிசினஸ்க்குன்னு ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஓகே. சோ இங்க வந்து ஈஸி தான். நம்ம பேஜ்லாம் எங்க இருக்குன்னு பார்க்கறது வந்து ஈஸி தான். இந்த இடத்துல சி மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. சோ ஒவ்வொருத்தருக்கும் பேஜ் செட்டிங் வந்து வேற மாரி வச்சிருப்பாங்க. Facebook செட்டிங் வந்து ஒரு மாரி வச்சிருப்பாங்க. இல்லன்னா பிளஸ் சிம்பல் இருக்கும். இந்த இடத்துல வந்து ரைட் சைட் கார்னர்ல வந்து பிளஸ் சிம்பல் மாதிரிலாம் இருக்கும். அதுல போய் பார்க்குற மாரி இருக்கும். ஓகேவா. சோ இந்த பிளாக் சிம்பல் தான். நான் லெஃப்ட் சைட்ல கீழ காமிக்கிறேன் பாருங்க. லெஃப்ட் சைட்ல கீழ பேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு பிளாக் சிம்பல் காமிக்கிறேனா, அதுதான் வந்து நம்மளுடைய பேஜஸ். ஓகே. ஹேண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் பேஜஸ்ன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைட்ல காமிச்சிருக்கேன். ஒரு பிளாக் சிம்பல்ல இருக்கு. ப்ளே கேம்ஸ்க்கு மேல இருக்கு. தெரியுதுங்களா எல்லாத்துக்கும்? சோ அந்த பேஜஸ நான் கிளிக் பண்றேன். ஓகேவா? சோ இந்த பேஜஸ் அப்படிங்கிறதுல தான் நம்ம நியூவா ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஆ. ரைட். சோ இங்க தெரியுதுங்களா? சோ கிரியேட் நியூ பேஜ். சோ யாராவது கன்ஃபார்ம் பண்றீங்களா? எனக்கு வந்து நான் சொல்றது வந்து கிளியரா தெரியுதுன்ட்டு யாரா எனி ஒன் ஆஃப் யூ கன்ஃபார்ம்? ஆ ஸ்கிரீன் ஓகே தான் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம். நான் ஸ்கிரீன் பண்றதெல்லாம் தெரியுதுல்ல எல்லாத்துக்கும்?
ஓகே, நானே பார்த்தேன். ரைட். சோ கிரியேட் நியூ பேஜ் அப்படிங்கறத குடுக்க போறேன். ரைட். சோ பேஜ் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி. அது எப்படி ப்ரமோட் பண்றதா நம்ம நெறைய கத்துக்கணும். ஓகேவா? சோ பேஜ்க்கு ஒரு நல்ல நேம் குடுக்கணும். எப்படி நேம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஷாப் ஓப்பன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்மளே ஒரு கடை வந்து ஸ்டார்ட் பண்றோம்னா, நம்ம கடைக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம்ல. ஆ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், லக்கியா இருக்கணும், அப்படி நெறைய யோசிப்போம்ல. இந்த மாரி பேர் வந்து அட்ராக்டிவா இருக்கணும். எல்லாருக்குமே வாயில நுழையிற மாரி இருக்கணும். நெறைய யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தான். சோ நம்ம பிசினஸ்க்கு வந்து ஒரு பிசினஸ் பேஜ்க்கு வந்து ஒரு நேம் குடுக்குறோம். அந்த நேம் வந்து கண்டிப்பா அட்ராக்டிவாவும் இருக்கணும். சோ நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம். ஒரு பிசினஸ் விமன் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டீமா சேர்ந்து நல்லா ஒரு டுகெதரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாரிலாம் தெரியிற மாரி ஒரு நல்ல நேம் வந்து குடுக்கணும். ஓகேவா? ஆ சோ நீங்க வந்து உங்களோட நேம்லயே ஸ்டார்ட் பண்ணலாம். தப்பு கிடையாது. பட் ஒரு அட்ராக்டிவான நேம் குடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப நான் இன்னைக்கு என்ன நேம் குடுக்க போறேன்னா, மிஷன் பிளானர்ஸ் அப்படிங்கிற நேம் குடுக்க போறேன். ஓகே. சோ என்னென்ன நேம்லாம் குடுக்கலாம் அப்படிங்கிற சஜஷனும் உங்களுக்கு நான் இப்ப காமிக்கிறேன். ரைட். சோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க கிரியேட் பேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம நேம் தான். என்ன பேர்ல நம்மளுடைய பிசினஸ் பேஜ் வந்து ரன் ஆக போகுது. வேற எதுவும் இல்ல. இந்த பேர்ல தான் நம்மளோட ஆடும் ரன் ஆகும். ஓகேங்களா? சோ அதனால வந்து நம்ம பேஜ் நம்ம பேர் வருமா? அப்படிலாம் கிடையாது. இந்த நேம்ல தான் நம்மளோட ஆட் ரன் ஆகும். சோ 2வது என்னன்னா கேட்டகரி. சோ நம்ம எந்த மாதிரி பிசினஸ் பண்ண போறோம்? ஓகேவா? சோ இப்ப நம்மளோடது என்ன பியூட்டி அண்ட் பியூட்டி கன்சல்டன்ட் பண்றோம் இல்லையா? செகண்ட் இருங்க. நான் ஸ்க்ரீன் சோ இங்கேயே காமிக்குது பாருங்க. பியூட்டி நான் டைப் பண்ணாலே இங்க வந்துருச்சு. பியூட்டி காஸ்மெட்டிக் அண்ட் பெர்சனல் கேர் வந்துருச்சு. அகைன் பியூட்டி அப்படிங்கிறது இருக்கும். சோ ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்கும். சோ நம்ம எந்த கேட்டகரி வைஸ் வந்து பிசினஸ் பண்றோம் அப்படிங்கிறத காமிக்கலாம். இங்க 3 கேட்டகரி வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, பயோ. சோ பயோல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம அங்க சொல்லலாம். ஓகேவா? என்ன அப்படிங்கிறது நம்ம யாரு, என்ன நம்மள பத்தின சொல்லலாம். சோ அது வந்து ஆப்ஷனல் தான். அதனால ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. சோ ஜஸ்ட் 2 ஸ்டெப்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. சோ மிஷன் பிளானர்ஸ் அப்படிங்கிற நேம் நான் குடுத்திருக்கேன். அண்ட் கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். கிரியேட் பேஜ். ஓகே. சோ இப்ப நமக்கு ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்ப நம்ம ஒரு கடைய வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. சோ இதுக்கு அப்புறம் தான் நமக்கு நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இங்க வந்து நமக்கு வந்து காமிக்கும். 5 ஸ்டெப் இருக்கு. நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத Facebook நமக்கு அழகா காமிக்க தான் செய்யும். நோட்டிஃபிகேஷன்ல குடுக்கும். சோ அது என்ன அப்படிங்கிறத நான் ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே. சோ இப்ப நான் நெக்ஸ்ட் குடுத்துடுறேன். இங்கேயும் நான் நெக்ஸ்ட்டே குடுத்து எல்லாமே இங்க நெக்ஸ்ட் குடுத்துருந்தேன். பேஜுக்குள்ள போனதுமே நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடைக்கு ஒரு பேரும் நம்ம வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம எல்லாரையுமே இன்வைட் பண்ணணும். இப்ப நான் வந்து எனக்கு ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம சொந்தக்காரங்க, ஃபிரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாரி ஒரு ஷாப் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இல்லன்னா ஒரு வீடே வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த மாரி ஒரு வீடு வாங்கியிருக்கேன். என் வீட்டுக்கு எல்லாரும் வாங்க. எங்களோட கடைக்கு எல்லாரையும் வாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்விடேஷன் அடிச்சோ, இல்ல நேர்ல போயோ, இல்ல கால் பண்ணியோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாருக்குமே இன்வைட் பண்ணுவோம். சோ நம்ம இன்வைட் பண்ணா தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம இந்த மாரி ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோ இந்த மாரி பிசினஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். சோ சேம் தான் இந்த பிசினஸ் பேஜ் வந்து நான் உருவாக்கியிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சோ எல்லாரும் என்னோட பிசினஸ வந்து பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. அப்ப இன்வைட் பண்ணணும் இல்லையா? சோ சேம் இன்வைட் ஃபிரெண்ட்ஸ். ஓகேவா? சோ இங்க நம்மளோட ஃபிரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற எல்லார் நேமுமே இங்க காமிக்கும். ஓகேவா? அது மென் அண்ட் விமன் எல்லாமே காமிக்கும். சோ நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து விமன் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றதுனால, நீங்க உங்களோட உங்களோட ஃபிரெண்ட்ஸ் விமன் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், இன்வைட் வந்து தாராளமா பண்ணலாம். இப்ப நான் வந்து ஜஸ்ட் ஒரு 2, 3 பேர் மட்டும் உங்களுக்கு முன்னாடி நான் காமிக்கிறேன். ஓகே. ஒரு 2, 3 பேர் மட்டும் உங்களுக்கு இன்வைட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். சோ நீங்க அட் அ டைம்ல எல்லாரையும் செலக்ட் பண்ணி கூட நீங்க தாராளமா வந்து என்ன பண்ணலாம்னா காமிக்கலாம். ஓகே. இப்ப நான் ஒரு 2, 3 ஃபிரெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இங்க காமிக்கும். ஓப்பன் பண்ணீங்கன்னா அப்படியே ஒண்ணொண்ணா வந்துட்டே இருக்கும். ஓகே. சோ 2 ஃபிரெண்ட்ஸ் நான் இப்ப அ செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்க காமிக்கும். எத்தன பேர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும். சோ இப்ப ஒரு 3 பேர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சோ செண்ட் இன்விடேஷன்ஸ் அவங்களுக்கு குடுத்தாச்சு. அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 3 பேர நான் இன்வைட் பண்ணிட்டேன். இங்க இன்விடேஷன் சென்ட்ன்னு வந்துருச்சு. ரைட். இப்ப அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட Facebook பேஜுக்கு நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்ல போயிருக்கும். இந்த மாரி மிஷன் பிளானர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல இருந்து உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து போகும். ஓகேவா? சோ ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாது, நம்ம யாருன்னே தெரியாது. ஜஸ்ட் ஒரு பேஜா தான் தெரியுது. எம்ப்டியா தான் தெரியுது இங்க. சரிங்களா? யாரு, என்ன, யாரு இந்த பேஜ கிரியேட் பண்ணா எதுவுமே தெரியாது. ஓகேவா? பட் அவங்களுக்கு என்ன போயிருக்கும், ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிருச்சு. சரி இந்த மாரி ஒருத்தவங்க வந்து நம்மள இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போயிருக்கு. ரைட். பட் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம இங்க ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், மாத்தணும்.
ஓகே. சோ இந்த பாருங்க நம்மளுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ எம்ப்டியா இருக்கு. அ என்னோட கவர் ஃபோட்டோ எம்ப்டியா இருக்கு. எல்லாமே எம்ப்டியா இருக்கு. இது எல்லாமே நான் இப்ப ஃபில் பண்ண போறேன். ஓகே. இங்க நெக்ஸ்ட் குடுத்துட்டு நான் இன்விடேஷன் ஃபிரெண்ட்ஸ் வந்து நான் 2, 3 பேருக்கு தான் குடுத்துருக்கேன். நீங்க நெறைய பேருக்கு குடுங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் அப்புறம் டன். அவ்வளவுதான். இப்ப நமக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேஜ் வந்து உருவாயிருச்சு. எல்லாத்துக்கும் தெரியுதா இப்போ? ஓகே. சோ இப்ப எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கா? இப்ப எல்லாருக்கும் வந்து இப்ப நான் ஒரு இப்போ நம்மளோட Facebook பேஜ் மாதிரி ஒரு பேஜ் வந்து எல்லாத்துக்குமே கிளியரா தெரியுதா? எல்லாருக்குமே கிளியரா தெரியுதா? சோ இப்ப என்னன்னா, இதுல ஒரு 0 லைக்ஸ், 0 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. யாருக்குமே இந்த பேஜ் தெரியாது. ஏன்னா இப்ப தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்ப இது யாருக்குமே தெரியாது. நான் இதுலருந்து 2 இன்விடேஷன் வேற சென்ட் பண்ணியிருக்கேன். அப்ப எதுவுமே தெரியாது இல்லையா? அப்ப இதுல என்ன பண்ணணும், நம்ம வந்து அழகா நம்ம வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கணும், கவர் ஃபோட்டோ வைக்கணும், நம்ம வந்து போஸ்ட் போடணும், நம்ம ரீல்ஸ் போடணும், வீடியோஸ் போடணும். நெறைய விஷயங்கள் இதுல நம்ம ஷேர் பண்ண தான் என்ன ஆகும்னா, எல்லாத்துக்கும் வந்து ப்ரமோட் ஆகும். இப்போ ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கோம்னா, இந்த கடை எம்ப்டியா இருக்கு இப்போ. இந்த கடையில என்ன பண்றாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எம்ப்டியா இருக்கு. யாருக்குமே வந்து தெரியாத அளவுக்கு இருக்கு. இந்த கடையோட ஓனர் யாரு? எதுவுமே தெரியாத அளவுக்கு இருக்கு. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம பேஜ ப்ரமோட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து மாத்தணும். ஓகேங்களா? நம்ம சூஸ் பண்ணணும். நம்மளோட ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோவா இருக்கட்டும். நீட்டா நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருக்க மாரி ஒரு ஃபோட்டோவா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. செலக்ட் பண்றேன். ஒரு செகண்ட். இந்த ஃபோட்டோ தான் நான் வைக்க போறேன். ஃபோட்டோ. நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். எப்படி செட் பண்ணணுமோ அந்த மாரி பண்ணிட்டு, ரைட். நீங்க போய் சேவ் குடுத்துருங்க. கிராப் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலா ஒரு டிபி செட் பண்ற மாரி தான். நம்ம ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ற மாரி தான். வேற எதுவுமே இல்ல. எனக்கு அப்ப இப்போ நான் வந்து இன்விடேஷன் சென்ட் பண்ணும்போது தெரியும். ஓகே இது வந்து சத்யா தான் நமக்கு வந்து இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாரி தெரியும். ஓகேவா? அப்புறமேட்டு கவர் ஃபோட்டோ. கவர் ஃபோட்டோ வந்து உங்களுடைய விருப்பம் தான். நம்ம பிசினஸ் பேஜ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அ ஒரு பிசினஸ் ரிலேட்டடா நம்ம வந்து வைக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல ஆட் கவர் ஃபோட்டோ அப்படிங்கிறது இருக்கு. சூஸ் கவர் ஃபோட்டோ. இத நான் எப்படி எந்த மாதிரி நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம பிசினஸ் ரிலேட்டடா வைக்கலாம். இல்ல ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸ் இந்த மாரி கூட எதையாவது நம்ம வைக்கலாம். அந்த பேஜ்ல எதுவுமே இல்லாதனால இந்த ஃபோட்டோ செலக்ட் ஆகல. நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். எப்படி வைக்கணுங்கிறத நான் காமிக்கிறேன். ரைட். ஓகே. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஃபோட்டோ செட் பண்றது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 3 டாட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு காமிக்கும். ஆட் ஆக்ஷன் பட்டன் அப்படிங்கிறது காமிக்கும். இந்த இடத்துல தெரியுதுங்களா? ஆக்ஷன்னா என்ன அர்த்தம்? நம்மளும் வந்து ஒரு பீப்பிள் வந்து எப்படி வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம வந்து இப்போ வெப்சைட்லலாம் நம்ம மொபைல் நம்பர் குடுப்போம், இமெயில் ஐடி குடுப்போம். இந்த மாரிலாம் இருக்குல்ல. மெசேஞ்சர்ல குடுப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஆட் ஆக்ஷன் பட்டன் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு காமிக்கும். செண்ட் மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். செண்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படிங்கிறது காமிக்கும். கால் பண்ணலாம் காமிக்கும். இமெயில் ஐடி அண்ட் வந்து நம்ம எப்படி வெப்சைட்ல கான்டாக்ட் பண்றது. இப்ப நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்றது வந்து வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப் வந்து குடுக்கலாம். மெசேஞ்சரும் குடுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நீங்க எதுனாலும் குடுக்கலாம். இப்ப நான் வாட்ஸ்அப் சப்போஸ் நீங்க வாட்ஸ்அப் குடுக்குறீங்க அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வரும். ஓகேங்களா? இப்ப நான் இங்க கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இது என்னோட மொபைல் நம்பர் இங்க நான் குடுக்குறேன். இப்ப நம்ம மொபைல் நம்பர் குடுக்கும்போது நீங்க ஒரு ஓடிபி கேட்கும். ஏன்னா நம்ம நம்பர் தான் குடுக்குறோமா அப்படிங்கிறதுக்காக. ஓகே. இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு ஓடிபி வருது. இப்படி குடுத்துட்டோம் அப்படின்னா, இங்க சேவ் குடுத்த அப்புறம் நமக்கு வந்து அங்க வாட்ஸ்அப் அப்படிங்கிறது மாறும்.
ஓகேவா? சோ எனக்கு வந்து ஆக்சுவலி நெறைய பேஜுக்கு நான் அந்த WhatsApp நம்பர் குடுத்திருக்கிறதுனால இது எனக்கு செட் ஆகல. ரைட்? நீங்க குடுக்கும்போது இந்த இடத்துல WhatsApp அப்படிங்கிறது வந்து தாராளமா வந்துரும். இல்லன்னா இந்த இடத்துல நீங்க வந்து மெசேஞ்சர் வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? அ மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். செண்ட் மெசேஜ். உங்கள வந்து மெசேஞ்சர்ல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இது எதுக்காக அப்டின்னா, நம்ம நம்ம பேஜ யாராவது பார்க்குறாங்க. நீங்க ஒரு ரீல்ஸோ ஏதோ குடுக்குறீங்க. உங்க பேஜ யாரோ பார்க்குறாங்க. ஓகே இந்த பேஜ் நல்லா பண்றாங்களே! இது நல்ல ஒரு பிசினஸ் பண்ற மாரி இருக்கு. இது ஏதோ ஒண்ணு இருக்கே! நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கும்போது அவங்க நம்மள எப்படி கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி மெசேஞ்சர்ல கான்டாக்ட் பண்ணுவாங்க. இல்ல WhatsAppல கிளிக் பண்ணி நம்மகிட்ட வந்து என்கொயரி பண்ணுவாங்க. இது எந்த மாரி ஒர்க்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அதுக்கு தான் இந்த ஆட் ஆக்ஷன் பட்டன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? கிளியர் தான் நெனைக்கிறேன். ரைட்? சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ப்ரமோட் பண்ணணும். அந்த பேஜ் வந்து ப்ரமோட் பண்றதுக்காக நம்ம நெறைய போஸ்ட் போடலாம். போஸ்ட் நம்ம வந்து நார்மலா நம்ம பிசினஸ் ரிலேட்டடா போஸ்ட் போடலாம். இல்ல உங்க லைஃப் ஸ்டைல காமிக்கலாம். அதாவது மேக் மனி, ஹேவ் ஃபன் அண்ட் லுக்கிங் கிரேட். இந்த 3 விஷயத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ்டா பண்ணலாம். நான் பிசினஸ் பண்றேங்கிற பேர்ல ஒரே ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாவும் போடக்கூடாது. ஒரே பிசினஸ் பிசினஸ் அப்டின்னும் போடக்கூடாது. அண்ட் வந்து காசு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ரெகக்னிஷன்ஸ் நம்ம காமிக்கலாம். நம்ம போனஸஸ் வந்து வாங்குறத காமிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கான்ஃபரன்ஸஸ்லாம் அட்டெண்ட் பண்றோம். அந்த பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். மிக்ஸ்டா இருக்கணும். ஒரேடியா வந்து ப்ராடக்ட் பத்தியும் இல்லாம, ஒரேடியா பிசினஸ் பத்தியும் இல்லாம, ஒரேடியா ஃபன் பத்தியும் இல்லாம, நம்ம வந்து மிக்ஸ்டா அந்த போஸ்ட்ட வந்து இருக்கணும். ஓகேவா? அது நம்ம எதுனாலும் பண்ணலாம். போஸ்ட் போடலாம், வீடியோ போடலாம், ரீல்ஸ் குடுக்கலாம். ஓகேவா? ரீல்ஸ்லாம் வந்து நல்ல ரீச் குடுக்கும். நார்மலா நம்ம ரீல்ஸ் போடுறோம்ல, உங்களோட பெர்சனல் அக்கவுண்ட்ல போடுறோம்ல, உங்க பெர்சனல் அக்கவுண்ட்ல போடுற எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய பிசினஸ் பேஜ்லயும் போடலாம். இனிமேல் நமக்கு இதுதான் முக்கியம். பிசினஸ் பேஜ் தான் முக்கியம். ஏன்னா இந்த பேஜ்ல தான் நம்மளோட ஆட் வந்து ரன் ஆக போகுது. அப்ப இந்த பேஜ் எந்த அளவுக்கு ப்ரமோட் குடுக்குறோமோ, இந்த இந்த பேஜ்க்கு வந்து எத்தன லைக்ஸ், எத்தன ஃபாலோவர்ஸ் வராங்களோ, அத பொறுத்து நம்மளோட பேஜ் வந்து நல்ல ரீச் குடுக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு படம் வருது ரிலீஸ் ஆகுதுன்னா ப்ரமோட் பண்றாங்க இல்லையா? ப்ரமோஷன் ஒர்க்ன்னே ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? சேம் வே தான். நம்ம ஆட் போடுறதுக்கு முன்னாடி, இந்த பேஜ்ல ஆட் ரன் பண்றதுக்கு முன்னாடி, இந்த பேஜ வந்து நல்லாவே நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரமோட் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஆட் ரன் பண்ண காமிக்கணும். இது வந்து நம்ம நியூவா கிரியேட் பண்ணது. இப்ப நான் ஆல்ரெடி என்னோட இருக்கக்கூடிய பேஜ நான் இப்ப காமிக்கிறேன். காமிச்சுட்டு அதுல எப்படி ஆட் ரன் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லி தர போறோம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெர்சனல் அக்கவுண்ட்ல எப்படி ஒரு பிசினஸ் பேஜ் கிரியேட் பண்ண போறோம். அந்த பிசினஸ் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ப்ரமோஷனுக்காக என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப நான் வந்து காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் அ என்னோட அக்கவுண்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க அக்கவுண்ட் தான் நான் காமிக்க போறேன். இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா இந்த பேஜ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கேரியர் ரிலான்ச் ஃபார் விமன் தான் என்னோட பிசினஸ் பேஜ். ஓகே. இதெல்லாம் கம்மி தான். இந்த ஃபாலோவர்ஸ், இந்த லைக்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு கம்மி தான். இன்னும் நெறைய இருக்கு. நெறைய நம்ம இன்னும் ப்ரமோட் பண்ணலாம். ஓகேவா? இதான் என்னோடைய பேஜ். இதான் என்னோட கவர் ஃபோட்டோ. இது ஆக்சுவலி வந்து முன்னாடி வந்து ரெகக்னிஷன் நடந்த ஃபோட்டோ. அத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸ் இந்த மாரி எதுனாலும் வைக்கலாம். ஓகே. இங்க வந்து போஸ்ட்லாம் போடுவோம் இல்லையா? நான் வந்து என்னோட ப்ராடக்ட் நம்ம நோவேஜ்க்காக நான் வந்து நான் ப்ராடக்ட் பத்தின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம என்னன்னா வந்து அ கான்ஃபரன்ஸ்லாம் போயிருக்கோம்ல, அந்த ஃபோட்டோஸ் ரெண்டாவது வந்து மெயினா பார்த்தீங்கன்னா, அந்த ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் நம்ம டீம்ல ரெகக்னிஷன் நடந்தப்ப யாருக்காவது வந்து அ டைட்டில் வாங்கியிருப்பாங்க. அத போடலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ். அதாவது நம்ம பெர்சனல் அக்கவுண்ட்ல என்னென்ன பண்ணணுமோ, இதுலயும் வந்து கேட்பாங்க. எப்படி வந்து ப்ரமோட் பண்ணணும்? எந்த மாரி பிசினஸ் அப்படிலாம் இதுலயும் வந்து கேட்பாங்க. கமெண்ட்ல கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லலாம். இது நம்ம டீமோட சக்சஸையும் இங்க ஷேர் பண்ணலாம். இதெல்லாம் என்னோட பெர்சனல் அக்கவுண்ட். இங்க பார்த்தீங்கன்னா, நம்பர் இங்கேயே நமக்கு வரும். நம்ம எந்த அளவுக்கு பேஜ் ப்ரமோட் பண்றோமோ, இங்கேயே வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் நெறைய பண்ணலாம். இது வந்து நான் பழசு. இதெல்லாம் நான் காமிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பழசு. இன்னும் நெறைய இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? இன்னும் நெறைய ரீல்ஸ் இருக்கு. இதையும் நம்ம போஸ்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் இதுல தெரியுதுன்னு நெனைக்கிறேன் நான் காமிக்கிறது. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் என்னோட சக்சஸ் ஸ்டோரி, சக்சஸ் ஜர்னின்னு சொல்லி போட்டேன். இதெல்லாம் நம்ம காமிக்கும்போது, ஓகே இவங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா பண்ணி வந்திருக்காங்க. அப்ப இவங்களும் அடுத்த லெவல் வந்திருக்காங்க. அப்ப நம்மளும் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட என்ன பண்ணுவாங்க, பிசினஸ்க்குள்ள வருவாங்க. நம்மளும் சாதாரண விமன் தான். இந்த அளவுக்கு மாறியிருக்கோம். அப்படிங்கிறத வந்து நம்ம காமிக்கலாம். நம்ம ஒரு விமனா சேர்ந்து தான் பண்றோம். மிக்ஸடா இருக்கணும். போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரேடியா வந்து நம்ம அ ஒரேடியா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இல்லாம மிக்ஸ்டா வந்து டீம் சக்சஸ் இந்த மாரி நெறைய வந்து காமிக்கலாம். ஓகே. மோஸ்ட்லி நான் வந்து ஆல்ரெடி இருக்கிறத ஷேர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பழசு 2020ல ஷேர் பண்ணது. இதெல்லாமே நான் காமிக்கிறது உங்களுக்கு எல்லாமே.
இப்ப நியூவா நிறைய லோட் ஆகிட்டு இருக்கு பின்னாடி. ஓகே. சோ இப்படிதான் இருக்கணும். நம்ம பேஜ் வந்து நல்லா ஒரு ப்ரமோட் பண்ணக்கூடிய பேஜா வந்து வச்சுக்கணும். ரைட். இப்ப நம்ம ஆட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆட் வந்து எப்படி ரன் பண்ணணும், எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஓகே. சோ அதுக்கு என்ன ஆப்ஷன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடுல பாருங்க. ஆட் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? லெஃப்ட் சைடுல லெஃப்ட் சைடுல ஆட் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? சோ இதுல தான் நம்ம வந்து ஆட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகே. சோ ஆட் சென்டர் அப்படிங்கிறத நான் குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ ஆட்ஸ்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, இங்க வந்து ஆல் ஆட்ஸ்ன்னு காமிக்கும். ஓகேவா? சோ ஆல் ஆட்ஸ்ன்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ நம்ம ஆட்ஸ் எல்லாமே எங்க பண்ண போறோம்னா, ஆட்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறதுல தான் பண்ண போறோம். ஓகே. இங்க ஆட்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். ஓகே. சோ இதெல்லாம் என்னுடைய பழைய நான் இப்ப ரன் பண்ணிட்டு இருக்க பேஜ் இங்க இருக்கு பாத்தீங்களா? அந்த ஆக்டிவ்ன்னு இருக்கிறது வந்து இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேஜ். ஓகே. அ இந்த டிராஃப்ட்ல இருக்கிறதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சப்போஸ் ஆட் ரன் பண்ணியிருப்போம். ஸோ சம் மிஸ்டேக் இருக்கும். அதனால வந்து ரன் ஆகாம இருக்கும். ஆக்டிவ் ஆகாம இருக்கலாம். அதெல்லாம் வந்து டிராஃப்ட்ல இருக்கும். சரிங்களா? சிலது வந்து ஆட் ரிஜெக்ட் ஆயிருக்கும். சரிங்களா? அதெல்லாம் வந்து ஆட் செட் எரர் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இந்த ஆக்டிவ்ன்னு இருக்கிறது தான் இப்ப கரண்ட்டா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய பேஜ். என்னுடைய ஆட். சரிங்களா? இது நம்ம டெலீட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாரி டிராஃப்ட்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணாம். நான் வந்து டெலீட் பண்ணிக்கணும். அதுவும் டெலீட் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் மட்டும் கூட நம்ம வச்சுக்கலாம். சோ இதுதான் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப கரண்ட்டா என்னோட ஆட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப புதுசா நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ரொம்ப வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். சோ கிரியேட் அப்படிங்கிறத குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இப்ப நமக்கு என்ன வேணும்? லீட்ஸ்னா என்ன? லீட் ஜெனரேட் பண்ண போறோம். சோ இந்த 4த் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இத நான் எடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. லீட் ஜெனரேஷன். சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா, நமக்கு 2 ஆப்ஷன் வரும். சோ இதுக்கப்புறம் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா கவனிங்க. நம்ம தேவையில்லாம எந்த ஸ்டெப்புக்குள்ளயும் போக வேணாம். நம்ம கரெக்ட்டா மட்டும் இது 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 இந்த ஸ்டெப் தான் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸி. நம்ம இத வேற ஏதாவது ஸ்டெப்புக்குள்ள போனா லீட் பெர் காஸ்டும் அதிகமாகும். நம்ம ஆடும் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? லீட்ஸ் குடுத்தேன். ஜெனரேட் குடுத்திருக்கேன். சோ இந்த 2 ஆப்ஷன்ல இந்த ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ்குள்ளயே போங்க. இதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா வந்து லீட்ஸ் வந்து வரும். கம்மியா வந்து லீட் பெர் காஸ்ட் வந்து வரும். ஓகேவா? இங்க நான் கன்டின்யூ அப்படிங்கிறத குடுக்குறேன். ஓகே. இந்த மாதிரி வார்னிங் சிம்பல் மாதிரிலாம் காமிக்கும். நம்ம பயப்படக்கூடாது. நம்ம வந்து ஃபுல்லா வந்து செட் பண்ணிட்டோம் அப்டின்னா, அந்த வார்னிங் சிம்பல்லாம் போயிரும். ஓகேவா? சோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்மளோட கேம்பெயின் நேம். நம்மளோட ஆடுக்கு வந்து எந்த நேம் குடுக்க போறோம் அப்டின்னு சொல்லிட்டு. இங்க வந்து டிஃபால்ட்டா வந்துரும். நியூ லீட்ஸ் கேம்பெயின் வித் ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் அப்டிங்கிறது டிஃபால்ட்டா வரக்கூடியது. சோ இதுலயே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுடைய நீங்க எந்த நேம்ல வைக்கணும்னு நெனைக்கிறீங்களோ அத வச்சுக்கலாம். இப்ப நான் வந்து ஜூன்ல பண்றதுனால ஜூன் அப்டிங்கிறத நான் இங்க வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ ரொம்ப வேற எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். வேற ஏதாவது மாத்தணுமா? அங்க போய் மாத்தணுமா? இந்த பிரசன்ட் செட்டிங்ஸ்குள்ள போணுமா? அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. வெரி சிம்பிள் செட்டிங்ஸ் தான். ஓகேவா? சோ இந்த கேட்டகரீஸ்லாம் நீங்க எதையுமே மாத்த வேண்டாம். இந்த ஏபி டெஸ்ட் எதுவுமே மாத்த வேண்டாம். எதுவுமே பண்ண வேண்டாம். சரிங்களா? அடுத்து வந்து இந்த இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கிறது என்னன்னா, நம்மளுடைய கேம்பெயின் நேம் மட்டும் நான் வந்து ஜூன்ங்கிறத வந்து எக்ஸ்ட்ரா குடுத்துருக்கேனே தவிர, மத்தபடி நான் எதுவுமே பண்ணல. ஓகே. இங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிறத குடுத்துர்றேன். அப்புறம் இங்க என்ன கேட்கும் அப்டின்னா, சேம் வந்து ஆட் செட் நேம். இதுவும் தான். இதுவும் நம்ம வந்து மாத்தனாலும் மாத்திக்கலாம். மாத்தாட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே. நான் இங்கேயே வந்து ஜூன் நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். நம்ம எந்த ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்டிங்கிறத காமிக்கிறதுக்காக தான். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த இடத்துல இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாவே செட் ஆயி தான் இருக்கும். ஏன்னா, நம்ம லீட்ஸ் தான் ஜெனரேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ லீட்ஸ் ஜெனரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய ஆட வந்து கிளிக் பண்ணி வருவாங்க இல்லையா? அவங்களோட நேமு, மொபைல் நம்பர், அவங்க எந்த ஏரியா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணி வரும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது பேரு. ஓகே. ஸோ நான் இதுல வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஃபார்ம் வந்து டிஃபால்ட்டாவே செட் ஆகியிருக்கும். அதனால நான் அத வந்து எடுத்துக்கிறேன். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அ நம்ம Facebook எந்த Facebook பேஜ்ல வந்து ஆட் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கும். இப்ப இந்த மிஷன் பிளானர்ஸ்ங்கிறது இப்பதான் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம்ல, அந்த பேஜ் எனக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து நிக்குது. ஏன் இந்த இடத்துல வார்னிங் சிம்பிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஒவ்வொரு பேஜ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பேஜ வந்து கிரியேட் பண்ணும்போது, அந்த பேஜுக்கு வந்து நம்ம டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். எப்படி நம்ம வந்து Oracleல ரெஜிஸ்டர் பண்ணதுமே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அக்செப்ட் பண்றோமோ, சோ சேம் வே நம்ம வந்து என்ன பண்ணணும் அக்செப்ட் பண்ணணும். இந்த இடத்துல இருக்கும். வியூ டெர்ம்ஸ்ன்னு இருக்கும். சோ கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, இந்த இடத்துல ஐ அக்ரி டூ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்னு இருக்கும். ஒரே ஒரு டெர்ம் தான்.
ஒவ்வொரு வாட்டியும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்லி ஒன்ஸ் தான். சரிங்களா? சோ இப்ப இந்த பேஜ்ல நான் ஆட் ரன் பண்ணல. நான் என்னுடைய அ பழைய பேஜ்ல ஆட் ரன் பண்ண போறேன். சோ கரியர் ரிலான்ச் பார் விமன் அப்படிங்கிற பேஜ். சோ அத இங்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்புறம் வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. சோ மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸ். காஸ்ட் பெர் ரிசர்வ்ட் இதுல வந்து நான் ₹100 ஒரு நாளைக்கு 100 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். மினிமம் வந்து 100 தான். அதுக்கு வந்து கம்மி ஆகாது. நீங்க இங்க 100ன்னு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நீங்க ₹200 வச்சுக்கலாம், ₹300 வச்சுக்கலாம், ₹400 எதுனாலும் வந்து எவ்வளவுனாலும் வச்சுக்கலாம். ஓகே. அப்புறம் இங்க டெய்லி பட்ஜெட். இங்க பாருங்க டெய்லி பட்ஜெட் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100. மினிமம் வந்து 100 தான். அதுக்கு கம்மியா கிடையாது. ஓகேங்களா? ரைட். சோ இந்த இடத்துல ஸ்டார்ட், எண்ட் இந்த மாரி எதுவுமே குடுக்க மாட்டான். நம்மளோட ஆட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே ஸ்டார்ட் ஆகும். அதுவாவே எண்ட் ஆயிரும் தான். இப்ப நம்மளாவே வந்து ஒரு மெஷின் மாதிரி ஆன், ஆஃப் குடுத்துருந்தோம்னா, அந்த ரீச் குடுக்குற நேரத்துல வந்து ஆஃப் ஆயிரும். அப்ப நமக்கு வந்து ரீச்சே குடுக்காது. லீட் பெர் காஸ்ட் வந்து என்ன ஆகும்னா, அதிகமாகறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால அந்த எதுவுமே டச் பண்ண வேண்டாம். ஓகே. சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஆடியன்ஸ் வந்து செலக்ட் பண்ண போறோம். சோ இந்த ஆடியன்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, நம்மளோட ஆட் வந்து யாருக்கெல்லாம் ரன் ஆகணும் அப்படிங்கிறது தான். இப்ப நம்மள மாரி லைக் மைண்டட் பீப்பிள தான் நம்ம வந்து தேடுறோம். சரிங்களா? நான் வந்து தமிழ் பேசுறேன். நான் தமிழ் பேசுற பீப்பிள் எனக்கு வேணும். நான் ஒரு கிராஜுவேட்டட். சோ எனக்கு கிராஜுவேட்டட் பீப்பிள் வேணும். சோ நான் வந்து இப்ப இந்த பர்ட்டிகுலர் ஏரியா பீப்பிள் மட்டும் எனக்கு வேணும். இப்ப நான் வந்து சென்னையில இருக்கேன். சென்னையில இருக்க பீப்பிள் மட்டும் எனக்கு வேணும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னோட ஹாபீஸ் ரிலேட்டடா இருக்க பீப்பிள் மட்டும் தான் வேணும். அப்படிலாம் நெனைப்பாங்க. இப்ப எனக்கு டிராயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்பிள் வேணும். அந்த மாரிலாம் வந்து அது லைக் மைண்டட் அப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இப்ப நான் ஒரு மதர் அ நான் ஒரு குழந்தையோட அம்மாவா நான் இருக்கேன். சோ என்னைய மாரி இருக்கவங்க தான் என்னோட ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியும். சோ லைக் மைண்டட் பீப்பிள் அதுதான் நான் இங்க சொல்ல வர்றது. சோ இந்த பர்ட்டிகுலர் ஏரியா இருக்க பீப்பிள் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதுதான் ஆடியன்ஸ். சோ அப்ப பேசுறது, லாங்குவேஜ் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மதர்ஹுட் இது எல்லாமே அ ஈக்குவலா நம்ம பார்க்கணும். ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, இப்ப நம்ம ஒரு டிவில ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்க்குறோம். சரிங்களா? சோ தமிழ்நாட்ல தமிழ் அட்வர்டைஸ்மென்ட் தான் ஓடும். சோ கேரளால மலையாள அட்வர்டைஸ்மென்ட் ஓடும். சோ அப்ப வந்து லாங்குவேஜ் வைஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு ஏரியாவ வந்து என்ன பண்றாங்கன்னா பிரிச்சுடுறாங்க. ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல லொகேஷன்ல நம்ம என்ன போடணும்? நம்ம வந்து தமிழ்நாடு. அப்ப லாங்குவேஜ் வைஸ் என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம வந்து யாரு வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பிரிச்சாச்சு. ஓகேவா? சோ இந்த இடத்துல நான் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் பாண்டிச்சேரியும் நம்ம தமிழ் பேசுறவங்க தான். அதனால பாண்டிச்சேரி, புதுச்சேரி அதனால நீங்க வந்து இங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இல்ல இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் வேணாம். ஏன்னா வந்து கேரளா பீப்பிள் எனக்கு மலையாளம் நல்லா தெரியும். சோ கேரளா பீப்பிள ஆட் பண்ணிக்கணும்னா, இந்த இடத்துல நீங்க வந்து கேரளா அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துரும். சரிங்களா? அதே மாரி கர்நாடகா பீப்பிள் வேணும். நான் வந்து எனக்கு கன்னடம் நல்லா தெரியும். சரி எனக்கு ஆல் லாங்குவேஜ் நல்லா தெரியும்னா, நீங்க தாராளமா இந்தியா ஃபுல்லாவே செலக்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாலாம் வேண்டாம். நான் சென்னை பீப்பிள் மட்டும் தான் கவர் பண்ண விரும்புறேன். இப்போ ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால நமக்கு வந்து ப்ராஸ்பெக்டிங் நடக்குது. சோ மதுரையில நடக்குது, சேலம்ல நடக்குது, அதுக்கப்புறம் வந்து சென்னையில நடக்குது. இந்த மாரி திருநெல்வேலி நடக்குது, தூத்துக்குடி நடக்குது. ஒவ்வொரு பர்ட்டிகுலர் பீப்பிள் மட்டும் தான் என்னோட ஆட் ரன் பண்ணணும் அப்டின்னா, சோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க என்ன பண்ணிக்கலாம், எனக்கு சென்னை மட்டும் தான் வேணும். அப்டின்னா, இங்க சென்னை பீப்பிள் மட்டும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து நாங்க சொல்றேன். அப்பன்னா கொஞ்சம் கம்மியாயிரும். நம்மளோட ஆடியன்ஸ் வந்து கம்மியாயிருவாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. சோ இப்ப நான் வந்து என்ன பண்றேன், அந்த சென்னை அப்டிங்கிறத எடுத்தேன்னா, தமிழ்நாடுங்கிறத தான் வைக்க போறேன். ஓகே. ஆடியன்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு அதிகமா இருக்காங்களோ, அத பொறுத்து நமக்கு வந்து என்னன்னா ரீச் குடுக்கும். ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, லாங்குவேஜ் வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சுன்னா, பீப்பிள வந்து பிரிச்சாச்சு. ஓகேவா? அப்புறம் வந்து இந்த இடத்துல ஆடியன்ஸ் சஜஷன் ஆப்ஷனல் இது வந்து சஜஷன் குடுக்குறது வந்து ஆப்ஷனல் தான். யார் மாரி வேணும் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் தான். இந்த இடத்துல நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து வெரி இம்பார்டன்ட். மினிமம் ஏஜ் இப்ப நம்ம வந்து வொர்க் பண்றதுக்கு மினிமம் ஏஜ் வந்து 18 தான். சரிங்களா? சோ நம்ம வந்து அந்த 18 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கட்டும். இது வந்து எக்ஸ்க்ளூட் திஸ் கஸ்டமர்ஸ்னா இவங்கலாம் எனக்கு வரவே கூடாது அப்படிங்கிற மாரி இருக்குது. சரிங்களா? இவங்கலாம் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூட் நீங்க அத வந்து ஆப்ஷன் வைக்க வேண்டாம். அதெல்லாம் எடுத்துறலாம். ஓகே. இந்த இடத்துல தான் நம்ம வந்து கரெக்ட்டா ஏஜ வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ 18லருந்து 65 வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட ஆட் வந்து ரீச் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி இங்க இருக்கு. ஸோ நம்ம 18லாம் நமக்கு வேண்டாம். ஏன்னா 25, 23, 25 அதுலேருந்தே செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா Facebookல நெறைய ஃபேக் ஐடிஸ் வந்து 18 பிளஸ் தான் இருக்கும்.
சரிங்களா? அதுலருந்து நம்ம வந்து நம்ம அத அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் அத சொல்றேன். அப் டூ வந்து ஒரு 40, 45 அது வந்து உங்களோட விருப்பம். நீங்க வந்து எவ்வளவு தூரம் வைக்கிறீங்கங்கிறது வந்து உங்களோட விருப்பம். 50 வைக்கிறதும் உங்களோட விருப்பம் தான். நான் இங்க வந்து இப்ப உங்களுக்காக வந்து ஒரு 45 வரைக்கும் நான் காமிக்கிறேன். சரிங்களா? அ ஏன் 23 சொல்றேன்னா, 18 வேணாம்னு நான் சொல்றேன்னா, 18+ பீப்பிள் நம்மளோட பிசினஸ் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். பட் நான் ஸ்டார்ட்டிங்லலாம் எனக்கு அந்த ஃபேக் ஐடிஸ்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. ஏன்னா ஃபேக் ஐடிலாம் 18+ தான் போட்டிருப்பாங்க. ஃபீமேலா இருப்பாங்க. அவங்களுக்கும் நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும். அப்புறம் தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வந்து தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ்னா நம்மளோட அமௌண்ட் வந்து தேவையில்லாம வேஸ்ட் ஆகும். அதுக்காக நான் சொல்றேன். ஸோ நீங்க ஆட் ரன் பண்ணும்போது இந்த மாரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஜெண்டர்ன்னு பார்க்கும்போது நம்ம வந்து விமன் தான் செலக்ட் பண்ண போறோம். ஓகே. சோ இன்னும் டீட்டெயில்டா வேணும். இன்னும் எனக்கு லைக் மைண்டட் பீப்பிளா நான் கொண்டு வரணும். நான் இன்னும் நேராவா கொண்டு வரணும்னா, இந்த இடத்துல போங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா, பேரண்ட்ஸ் அப்டிங்கிறத நான் இங்க குடுக்குறேன். ஏன்னா, அந்த பேரண்ட்ஸ்லாம் ஏன் நமக்கு வந்து குழந்தைக்கு அம்மா தான் நம்ம பிசினஸ் வந்து பண்ணணுமா? அப்டி கேட்டா, அப்டி கிடையாது. அந்த மாதிரி இது கிடையாது. ஃபேக் ஐடிஸ வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான். சரிங்களா? ஃபேக் ஐடியா வரும் தெரியுமா? மென் யாராவது வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வேற யாராவது வந்து தேவையில்லாம நமக்கு வந்து ஒரு ஃபேக் ஐடில இருந்து நமக்கு வந்து ஆட் வந்து என்குயரி பண்ணிருவாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் குடுக்குறேன். ஸோ பேரண்ட்ஸ் அப்படின்னு குடுக்கும்போது மேக்ஸிமம் வந்து மேரிடு பீப்பிள் தான் இருப்பாங்க. ஸோ மேரிடு பீப்பிளும் நமக்கு வந்து ஃபேக் ஐடியா இருக்காது. அதுக்காக நான் இங்க சொல்றது. அப்புறம் மதர்ஹுட் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, அதுலயும் வந்து நமக்கு பீப்பிள் வந்து வருவாங்க. அப்புறம் எனக்கு வந்து ஒரு கிராஜுவேட்டட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்பிள் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, இந்த இடத்துல குடுக்கலாம். சோ எந்த அளவுக்கு வந்து படிச்சிருக்கணும். எல்லாமே இங்க நம்ம செலக்ட் பண்ணலாம். எப்படிப்பட்ட பீப்பிள் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்க வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஆப்ஷனும் இருக்கும். அட் தி சேம் டைம் இந்த இடத்துல வந்து எஜுகேஷன் லெவலும் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்னா அது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறவங்கன்னு அர்த்தம். இது வந்து அவங்க படிச்சிருக்கவங்கன்னு அர்த்தம். அதுக்கு ஏத்தாப்புல பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்பவும் நேரோவா நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆ நமக்கு வந்து லீட் பெர் காஸ்ட் வந்து குறையும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன இந்த இடத்துல வந்து ஆடியன்ஸோடது வந்து அட்லீஸ்ட் வந்து ஃபேர்லி பிராடாவாது இருக்கணும். இந்த இடத்துல. இந்த இடத்துல தெரியுதா? ரைட் சைட்ல நான் காமிக்கிறேன். ஸ்பெசிஃபிக்ன்னு இருக்கு. ஃபேர்லி பிராடுன்னு இருக்கு. பிராடுன்னு இருக்கு. கொஞ்சமாவது நம்ம வந்து ஆடியன்ஸ குடுக்கும்போது தான். அந்த எஸ்டிமேட்டட் ஆடியன்ஸ் சைஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு குடுக்கும்போது மட்டும் தான் நம்மளோட வந்து ஆட் வந்து எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகும். நமக்கும் நெறைய லீட்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஓகே. இது வந்து ஆடியன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. பிளேஸ்மென்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நம்மளோட ஆட் வந்து எங்கெல்லாம் ரன் ஆகணும்? Facebookல ரன் ஆகணுமா? அதுக்கப்புறம் Instagramல ரன் ஆகணுமா? அந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து இங்க பிளேஸ்மென்ட்ஸ்ல வந்து வரும். ஓகே. அது வந்து மேனேஜ் ஆகும் அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன் நான். ஓகே. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இப்ப நம்ம ஒரு ஆட் இருக்கு. சரிங்களா? ஆட் ரன் பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம என்னென்ன முக்கியம்? இப்ப நம்ம வந்து ஒரு டிவில ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்க்குறோம். என்னென்ன இருக்காங்க? ஒரு ஒரு வீடியோ வருது. இல்லன்னா ஒரு பிக்சர் வருது. அந்த பிக்சர காமிச்சு பின்னாடி வந்து வாய்ஸ் குடுக்குறாங்க. அந்த ஆட நம்ம பார்க்குறோம். அதே மாரி தான் இங்கேயும். நம்ம Facebookல நெறைய ஆட்ஸ்லாம் பார்ப்போம்ல. அப்ப என்ன வரும்னா, ஒரு பிக்சர் காமிக்கணும். அந்த பிக்சர் பத்தின இன்ஃபர்மேஷன் ஒரு கன்டென்ட் வந்து நம்ம அங்க சொல்லணும். சரிங்களா? இந்த 2மே ரொம்ப முக்கியமானது. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து முன்னாடி நான் காமிச்சிருந்தேன். அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்? அந்த ஃபார்ம் எப்படி கொண்டு வரணும்? அப்படிங்கிறதையும் நம்ம இங்க காமிக்கணும். ஓகே. இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா பாருங்க. Facebook பேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த பேஜ்ல வந்து ஆட் ரன் பண்ண போறோமோ, அந்த பேஜ் நம்பர் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, Instagram அக்கவுண்ட். நான் சொன்னேன் இல்லையா? நம்மளோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து Facebookலயும் ரன் ஆகும். ஆ சாரி கீதா. நான் Facebook அண்ட் Instagram மட்டும் தான் இப்போதைக்கு எடுக்கிறேன். சரிங்களா? Instagram அக்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, Instagram அக்கவுண்ட்லயும் நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும். என்னோட அக்கவுண்ட் வந்து ஆல்ரெடி இங்க கனெக்ட் ஆயி இருக்கிறதுனால, என்னோட நேம் இங்க காமிச்சிருச்சு. சரிங்களா? Instagram அக்கவுண்ட் நேம் ஆல்ரெடி இங்க காமிச்சிருச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஆட் ரன் பண்ண போறீங்கன்னா, இந்த இடத்துல கனெக்ட் Instagram அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல கனெக்ட் அப்படிங்கிறத நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட Instagram அக்கவுண்டோட அ ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து கனெக்ட் ஆயிரும். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, Instagramல போயிட்டு செட்டிங்ஸ்ல உங்களோட பெர்சனல் அக்கவுண்ட்ட வந்து புரொஃபஷனல் அக்கவுண்டா மாத்திக்கணும். நீங்க பெர்சனல் அக்கவுண்டாவே வச்சிருந்தீங்கன்னா, இங்க கனெக்ட் ஆகாது. புரொஃபஷனல் அக்கவுண்டா மாத்துனா மட்டும் தான் இங்க வந்து கனெக்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மீடியாங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட ஆட் ரன் பண்றதுக்கு ஒரு பிக்சர் வேணும் இல்லையா? ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒண்ணு வேணும் இல்லையா? அது குடுத்தாதுன்னா, அந்த அந்த பிக்சர் வச்சு நம்மளோட ஆட் ரன் ஆகும். அதுதான் இங்க ஆட் மீடியா அப்படிங்கிறத செலக்ட் பண்றோம். ஆட் இமேஜ்,
ஓகே. சோ இது எல்லாமே ஆல்ரெடி என்னோட இருக்கக்கூடிய இமேஜஸ் தான். நான் அப்படி செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். சோ போஸ்டர் கிரியேட் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஏன்னா போஸ்டர் வச்சு தான் நம்மளோட ஆட் வந்து ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? சோ போஸ்டர்ல வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. மணி அப்படிங்கிற வேர்ட் இருக்கக்கூடாது. நம்ம பார்த்து பார்த்து தான் இந்த பேஜ வந்து இந்த போஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். சோ இந்த இடத்துல என்ன காமிக்குது அப்படின்னா, நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல எந்த மாரிலாம் ரன் ஆகும் அப்படிங்கிற மாரி காமிக்குது. சோ நீங்க மாத்துறதா இருந்தா மாத்திக்கலாம். கிராப் பண்றதா இருந்தா தாராளமா கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து கீழ இருக்கும். ஓகே. சோ மேக்ஸிமம் வந்து உங்களோட போஸ்டர் வந்து ஸ்கொயர் ஷேப்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்பதான் வந்து Instagramலயும் ரன் ஆகும், Facebookலயும் ரன் ஆகும், நியூஸ் ஃபீட்லயும் ரன் ஆகும். ரொம்பவும் வந்து வெர்டிகலாவும் இருக்கக்கூடாது. ரொம்பவும் ஹாரிசான்டலா இருக்கக்கூடாது. ரெக்டாங்கிள் சைஸ்ல இருக்கக்கூடாது. ஸ்கொயர் ஷேப்ல வச்சுக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் குடுத்துறேன். சோ இது என்னன்னா, ஒரு சில ஒ ஆட்லாம் பார்த்தீங்கன்னா, மியூசிக் வரும். அ ஒரு அனிமேஷனோடலாம் வரும் இல்லையா? அந்த மாதிரி. சோ டிஃபால்ட்டா இருக்கத வந்து நீங்க ஓகேவா குடுத்துருங்க. சரிங்களா? சோ நெறைய நம்ம பண்ணோம்னா, அதுக்கும் லீட் பெர் காஸ்ட் வந்து அதிகமாகும். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, அ நம்ம வந்து பேஜுக்கு நம்மளோட பேஜ்ல பாத்தீங்களா, நம்ம பேஜ்ல தான் ஆட் ரன் ஆகும்னு நான் சொன்னேன் இல்லையா? சோ இங்க காமிக்குதா? சோ கேரி ரிலான்ச் ஃபார் விமன் அப்படிங்கிற பேஜ் தான் நம்ம ஆட் ரன் ஆகும். இப்ப நம்ம லெஃப்ட் சைட்ல மாத்துறது எல்லாமே ரைட் சைட்ல நமக்கு ஒரு பிரிவ்யூ மாதிரி காமிக்குது. தெரியுதுங்களா? நீங்க லெஃப்ட் சைட்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்றீங்களோ, சோ நமக்கு இந்த மாரி தான் வந்து காமிக்கும். நமக்கு வந்து இங்க இருக்கத வந்து காமிக்கும். ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஓகே. ரைட். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஆ கன்டென்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஓகே. இப்ப நான் வந்து போஸ்ட் வந்து குடுத்தாச்சு. ரைட். சோ பிரைமரி டெஸ்ட்ல நான் எந்த மாரி பிசினஸ் பண்ண போறேன். இப்ப இந்த போஸ்ட் மட்டும் பார்த்தா தெரியுமா? நம்ம வந்து என்ன பிசினஸ் பண்றோம் அப்படிங்கிறது புரியாது இல்லையா? சோ நான் யாரு? நம்ம எந்த மாரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல பண்ண போறோம்? டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து இங்க காமிக்கலாம். சோ இந்த பிரிவியூல பார்த்தீங்கன்னா தெரியும். Facebookல எப்படி ரன் ஆக போகுது? அதுக்கப்புறம் வந்து Instagramல எப்படி ரன் ஆக போகுது? நியூஸ் ஃபீட்ல எப்படி ரன் ஆக போகுது? அப்படிங்கிறது எல்லாமே இங்க காமிக்கும். இந்த இடத்துல தெரியுதுங்களா? Instagramல எப்படி ரன் ஆக போகுது அப்படிங்கிறது இருக்கும். நியூஸ் ஃபீட்ல எப்படி ரன் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் இங்க காமிக்கும். ஒரு ப்ரிவ்யூ தான். நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாரிலாம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த பிரைமரி டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கன்டென்ட் நான் எந்த மாரி குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சோ ஆல்ரெடி என்னோட இருக்கதே நான் இங்க காமிக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்ப டைப் பண்ண டைம் இல்ல. அதனால நான் வந்து உங்களுக்கு அப்படியே காப்பி பண்ணியே பேஸ்ட் பண்ணி காமிச்சுட்டேன். ஓகே. ஓகே. ஆ சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப பெரிய கன்டென்ட்டாவும் வேண்டாம். ரொம்ப ஸ்மைலீஸும் வேணாம். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? லெஃப்ட் சைட்ல நம்ம என்னென்ன காமிக்கிறோமோ, அது எல்லாமே ரைட் சைட்ல வந்து தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? சோ இது வந்து ஒரு ப்ரிவ்யூ தான். இந்த மாரி தான் நம்மளோட ஆட் வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கும். சோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய சஜஷன்ஸ் வந்து காமிக்கும் Facebookல. சோ இந்த இடத்துல கிளிக் பண்றேன். இங்க காமிக்கும் பாருங்க. சோ இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். எந்த மாரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கும். இங்க காமிக்கும் நமக்கு சஜஷன்ஸ் வந்து காமிக்கும். நீங்க அதுவும் தாராளமா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஓகே. சோ இத வந்து நான் குளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைன். சோ இந்த ஹெட்லைன் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு வந்து இந்த பிக்சருக்கு கீழ வந்து காமிக்கும். சோ நமக்கு இங்க வந்து காமிக்கிற மாரி இருக்கும். சோ ஆல்ரெடி நான் அதுவும் யூஸ் பண்ணிக்கிறதே நான் காமிக்கிறேன். சோ இங்க காப்பி பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆயிரும். நம்ம இங்க போய் பேஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். சோ கண்ட்ரோல் வி குடுத்தா நமக்கு வந்து பேஸ்ட் ஆயிரும். ஏன் இந்த இடத்துல நான் டூ நோ மோர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் குடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. சோ இப்ப இங்க பாருங்க. அ இதான் நம்மளுடைய அ ப்ரிவ்யூ சரிங்களா? இந்த இடத்துல கன்டென்ட் பிரைமரி டெக்ஸ்ட் குடுத்துருக்கேன். இங்க நம்மளுடைய பிக்சர் இருக்கு. சோ இதுதான் நம்மளுடைய ஹெட்லைன். இங்க தெரியுதுங்களா? டூ நோ மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் ஹெட்லைன்னு சொல்லுவாங்க. இப்படின்னா என்ன அர்த்தம்? சோ உங்களுக்கு வந்து நம்ம அந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சைன் அப் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல நீங்க சைன் அப் பண்ணீங்கன்னா, நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போகும். நம்மளும் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவோம் அதான் அர்த்தம். சரிங்களா? சோ இதுதான் ஹெட்லைன். ஹெட்லைன்ல டூ நோ மோர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் இங்க குடுத்துருக்கேன். ஓகேவா? இல்ல நீங்க வேற என்னன்னாலும் குடுக்கலாம். உங்க நேம் குடுக்கலாம். எங்களோட மொபைல் நம்பர் குடுக்கலாம். எதுனாலும் உங்களுக்கு குடுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் இந்த மாரி குடுத்தா இங்க வந்து சைன் அப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அப்படி குடுத்துருக்கேன். ஓகே. சோ
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களோட விருப்பம் தான். அது ஆப்ஷனல் அப்படிங்கிறனால நீங்க என்ன வேணாலும் குடுக்கலாம். ஓகேவா? இங்க வந்து கால் டூ ஆக்ஷன் பட்டன் வந்து சைன் அப். இங்க நம்ம சைன் அப் தானே குடுத்துருக்கோம். அதனால இங்க சைன் அப் குடுத்துக்கிறதுனால இங்க சைன் அப்ன்னு காமிக்குது. சப்போஸ் இங்க நீங்க வந்து அப்ளை நவ் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்க அப்ளை நவ் அப்படிங்கிறது காமிக்கும். அது உங்களோட விருப்பம் தான். நம்ம எப்படினாலும் காமிச்சுக்கலாம். ஓகேவா? இங்க இப்ப நான் அப்ளை நவ்னே வச்சுக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டன்ட் ஃபார்ம் சரிங்களா? நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் இல்லையா? லீட்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபார்ம்ல தான் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து ஒரு டைம் நம்ம கிரியேட் பண்ணாலே போதும். அந்த ஃபார்ம வந்து நம்ம வந்து எத்தன ஆடுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் ஃபார்ம் தான். இப்ப நான் முதல்ல இருந்து உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். கிரியேட் அப்படிங்கிற ஃபார்ம் அப்படிங்கிறத நான் குடுத்தேன். ஓகேவா? இதுல மொத்தம் வந்து 5 இருக்கும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி ஃபார்ம் டைப், இன்ட்ரோ, கொஸ்டின்ஸ், பிரைவசி பாலிசி அண்ட் மெசேஜ் ஃபார் லீட்ஸ். மொத்தம் 5 ஃபீல்ட் இருக்கும். அந்த 5 ஃபீல்ட்லயும் ஒண்ணு நம்ம வந்து செலக்ட் பண்ற மாரி இருக்கும். அதோட நம்மளோட ஆடே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப நம்மளோட இன்ஸ்டன்ட் ஃபார்முக்கு ஒரு நேம் குடுக்குறேன். சரிங்களா? ஜூன் இது வந்து 2024ல நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக குடுக்குறேன். ஆ ஓகே. இது எதுக்காக அந்த நேம்லாம் குடுக்குறோம் அப்டின்னா, நம்ம வந்து லீட்ஸ் எடுக்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகே இந்த ஆட் தான் நம்ம ரன் பண்றோம். இதுலருந்து எடுத்துக்கலாம் அப்டிங்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் நேம் குடுத்தாச்சு. இந்த 5 ஃபீல்ட்ல ஒண்ணு சின்ன சின்ன வேல தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் டைப்ல வந்து மோர் வால்யூம் தான். டிஃபால்ட்டா அதுதான் இருக்கும். அத அப்டியே செலக்ட் பண்ணிருங்க. ஓகேவா? மோர் வால்யூம் அப்டிங்கிறத குடுத்தாலே போதும். ஓகே. அப்புறம் வந்து இன்ட்ரோ. இன்ட்ரோல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல யூஸ் த இமேஜ் ஃப்ரம் யுவர் ஆட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இங்க ஒரு இமேஜ் நமக்கு காமிக்கிற மாரி இருக்கும். நமக்கு அந்த இமேஜ்லாம் வேணாம். இப்ப நம்ம குடுத்தோம் அப்படின்னா, அந்த இமேஜால கூட சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஆட் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கீழ போயிட்டு அது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்கேயே வரும். இப்ப பாருங்க நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன். இந்த இடத்துலயே வந்து வருது பார்த்தீங்களா? இங்க வந்து ரிமூவ் கிரீட்டிங் அப்படிங்கிறத எடுத்துருங்க. அப்படி எடுத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இந்த பேஜ்ல வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஓகேவா? அந்த இன்ட்ரோவ வந்து அப்படியே நீங்க எடுத்து விட்டுறலாம். மினிமைஸ் பண்ணிடலாம். இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து மேக்ஸிமைஸ், இது வந்து மினிமைஸ். ஓகே. கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, கொஸ்டின்ஸ்ல தான் நம்மளுடைய லீட்ஸ் கிட்ட இருந்து நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் வாங்க போறோம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? இங்க டிஃபால்ட்டா என்ன இருக்கும்னா, இமெயிலும், ஃபுல் நேமும் இருக்கும். நமக்கு இமெயில் தேவையில்ல. நமக்கு வந்து ஃபோன் நம்பர் தான் தேவை. சரிங்களா? அதனால என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். அந்த இமெயில் அப்படிங்கிறத டெலீட் பண்ணிரலாம். ஆட் கேட்டகரி கீழ போயிட்டு ஆட் கேட்டகரின்னு இருக்கும். ஆட் கொஸ்டின்ஸ் இல்ல, ஆட் கேட்டகரி இதுல போயிட்டு கான்டாக்ட் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறத போனீங்கன்னா, இங்க ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது காமிக்கும். அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழ வந்துட்டீங்க அப்படின்னா, அகைன் ஆட் கேட்டகரி குடுங்க. இங்க போயிட்டு கான்டாக்ட் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறத குடுத்தீங்க அப்படின்னா, லொகேஷன் கேட்கும். சிட்டி ஆர் ஸ்டேட் குடுக்கலாம். நான் சிட்டி குடுக்க போறேன். ஏன்னா ஸ்டேட் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு தான் குடுத்துருக்கோம். அதனால இங்க சிட்டினே குடுத்துக்கிறோம். மதுரையா, இல்ல கோயம்புத்தூரா, இல்லன்னா வந்து சேலமா, ஈரோடா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த 3 தான் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல நமக்கு வந்து லீட்ஸ் அதோட டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சேரும். ஓகேவா? அவங்க எல்லாம் டைப் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க சைன் அப்போ இல்ல அப்ளை நவோ குடுக்கும்போது, அவங்களோட Facebook அக்கவுண்ட்ல இருந்து அவங்களோட நேமு, அவங்களோட மொபைல் நம்பர், அவங்க எந்த ஊரு அப்படிங்கிறத வந்து Facebook அப்படியே எடுத்து நமக்கு குடுத்துரும். அதுதான் இன்ஸ்டன்ட் ஃபார்ம். இங்க பார்த்தீங்களா தெரியுதா? அவங்க வந்து சைன் அப் அப்படின்னு குடுத்தோனே, இந்த இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிரும். நமக்கு வந்து சேர்ந்துரும். ஓகே. இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் கீழ இங்க என்டர் யூர் மெசேஜ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் மாதிரி. இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு குடுக்குறீங்க. நான் உங்கள வந்து குயிக்கா வந்து கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு. வி வில் கான்டாக்ட் சூன் இல்ல வி வில் ரீச் யூ சூன் இந்த மாரி ஏதாவது நீங்க போடலாம். சும்மா ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் மாதிரி. சரிங்களா? அது அவங்களுக்கு வந்து தெரியும். ஆட பார்க்கும்போது தெரியும். ஓகே. இது வந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே 3வது முடிச்சாச்சு. ரைட். 4வது இருக்கிறது 4, 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேஜ பத்தியும், நம்மளோட வாட்ஸ்அப் பத்தியும் தான். பிரைவசி பாலிசி அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட பேஜோட லிங்க். வேற எதுவுமே இல்ல. எந்த பேஜ்ல நான் ஆட் ரன் பண்ண போறேனோ, அந்த பேஜோட லிங்க்க வந்து குடுக்கணும். எந்த பேஜ்? கேரியர் ரீலான்ச் ஃபார் வுமன் அப்படிங்கிற பேஜ் தான் நம்ம வந்து ரன் பண்ண போறோம். அந்த பேஜோட லிங்க்க வந்து குடுத்துருங்க. நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேல இங்க காமிக்கும். நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஹோம் போயிட்டு, இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா காமிக்கும். நம்மளோட பேஜ் லிங்க் காமிக்கும். ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி, இங்க வந்து அப்படியே அந்த லிங்க்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல போய் அப்படியே பேஸ்ட் பண்ணிருங்க. இது வந்து மாத்தி பண்ணிறக்கூடாது. ஏன்னா எந்த பேஜ் பண்றீங்களோ, அந்த பேஜோட லிங்க்க தான் கரெக்ட்டா பண்ணணும். இல்லன்னா ஆட் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேவா? ஆட்ல வந்து எரர் வர ஆரம்பிச்சுரும். ஓகே. இத வந்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து மெசேஜ் ஃபார் லீட்ஸ். ஓகேவா? மெசேஜ் எதுல பண்ணுவோம்? WhatsAppல தானே பண்ணுவோம். அதனால WhatsApp லிங்க் நம்ம குடுக்கணும்.
சேம் தான். அதே மாரி இங்க லிங்க் குடுக்கணும். ஸோ இந்த ஹெட்லைன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்க் யூ ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஸோ அவங்க வந்து வாட்ஸ்அப் லிங்க் கிளிக் பண்ணும்போது, நம்ம ஒரு தேங்க் யூ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே தான். ஸோ தேங்க் யூ ஃபார் யுவர் என்குயரி அந்த மாரி குடுக்கலாம். ஓகே. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு ஒரு கோட்ஸ் மாதிரி குடுக்கலாம். ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸ் மாரி குடுக்கலாம். இப்ப நான் இங்க என்ன குடுக்க போறேன்னா, ஆ இஃப் யூ கேன் இது அவங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். நம்ம இங்க என்ன குடுக்குறோமோ, இங்க பார்த்தீங்களா, ரைட் சைட்ல டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. இங்க டைப் பண்றது எல்லாமே ரைட் சைட்ல டிஸ்ப்ளே ஆகுது. யூ கேன் சேஞ்ச் யுவர் மைண்ட். சேஞ்ச் யுவர் லைஃப். ஓகே. அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. சும்மா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறீங்க. என்ன இருக்கோ, அத அங்க அப்படியே அவங்க வந்து என்குயரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். வேற எதுவும் இல்ல. சரிங்களா? ஓகே. சோ இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல வந்து கோ டூ வெப்சைட்ங்கிறதே இருக்கட்டும். நீங்க வியூ ஃபைல் குடுத்தீங்கன்னா மாறிரும். சரிங்களா? கால் பிசினஸ்னாலும் மாறிரும். சோ டிஃபால்ட்டா இந்த ஆப்ஷன் தான். இந்த இடத்துல உங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் எந்த வாட்ஸ்அப்ல நம்ம வந்து பீப்பிள் வந்து கான்டாக்ட் பண்ண போறாங்களோ, அந்த வாட்ஸ்அப் லிங்க் குடுக்கணும். சோ வாட்ஸ்அப் லிங்க் வந்து நீங்க எப்போதுமே எப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா, ஆ நம்மள வந்து காமிக்கும்போது ஒரு ஒரு மெசேஜோட வரும்ல. நான் இங்க வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அத நீங்க உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு டிஃபால்ட்டா ஒரு மெசேஜ் வரும் இல்லையா? அந்த மாதிரி. என்னைய கான்டாக்ட் இந்த இடத்துல நான் வந்து அதாவது மொபைல் நம்பர் இல்லாம இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி லிங்க் வந்து குடுக்கணும். அப்பதான் நம்ம மொபைல் நம்பர் நமக்கு வந்து மிஸ் ஆகாது. ஓகே. ரைட். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து இந்த 4 ஸ்டேட்மெண்ட் 5 ஸ்டேட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் வந்து கிரியேட் ஃபார்ம் அப்படிங்கிறது இங்க குடுக்குறேன். சப்போஸ் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது வந்து எரர் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு காமிச்சுரும். எங்க எரர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சுரும். இல்லன்னா நமக்கு வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ கிரியேட் ஃபார்ம் அப்படிங்கிறத இங்க குடுத்துட்டேன். ஓகே. இப்ப எல்லாமே நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டோம். சரிங்களா? அதனால தான் யுவர் ஃபார்ம் அப்படிங்கிற மாரி வந்துருச்சு. யுவர் ஃபார்ம் ஹஸ் பீன் ஆடட் அப்படிங்கிற மாரி வந்துருச்சு. இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு வந்து ஆட் ப்ரிவியூலாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு பப்ளிஷ் வந்து குடுத்துடலாம். இப்ப இவ்வளவு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஆட் வந்து ரன் பண்றதுக்கு வச்சிருக்கோம். இப்ப நான் வந்து பப்ளிஷ் அப்படிங்கிறத குடுத்துறேன். ஸோ நம்மளோட ஆட் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. நம்ம வந்து பிக்சர் கரெக்ட்டா குடுத்துருக்கோம். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா குடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஆக்டிவ் அப்படிங்கிறது வந்து வந்துரும். ஓகேவா? சோ இப்போதைக்கு எப்படி காமிக்கும்னா, ப்ராசஸிங் அப்படிங்கிறது காமிக்கும். காமிக்கிறேன். ஒகே. ஒன் செகண்ட். தெரியுதுங்களா? ப்ராசஸிங் அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ இப்ப நம்மளோட Facebook வந்து நம்மளுடைய ஆட வந்து செக் பண்ணும். சரிங்களா? எல்லாமே செக் பண்ணிட்டு, நம்மளோட ஆட் கரெக்ட்டா இருக்குன்னா, நமக்கு வந்து ஆட் வந்து ரெடியா இருக்கு. ரன் ஆகுறதுக்கு வந்து ரெடியா இருக்கு அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு குடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு நம்ம வந்து ஆட் ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் நம்ம வந்து ஆட் ரன் பண்றது. இதுக்கப்புறம் எப்படி பேமெண்ட் பண்றது? எப்படி நம்ம லீட்ஸ் எடுத்து கான்டாக்ட் பண்றது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பேமெண்ட் பண்றது ரொம்ப ஈஸி தான். இந்த இடத்துல பேமெண்ட் அண்ட் பில்லிங்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் வரும். நம்ம வந்து யுபிஐ பண்றது எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ பேமெண்ட் ஆக்டிவிட்டி அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இங்க காமிச்சிருக்கு. பேமெண்ட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா, நான் ரீசார்ஜ் பண்ணணும். ஆட் ஃபண்டுன்னு இருக்கு. அதுல போய் ஆட் ஃபண்டுன்னு குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல எப்படி நம்ம நார்மலா பேமெண்ட் பண்ணுவோம் இல்லையா? அதேதான். யுபிஐ பண்ணலாம். ஆ நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து டெபிட் கார்டும், கிரெடிட் கார்டும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்றீங்கன்னா, உங்களோட கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல வந்து சேவ் ஆயிரும். அதனால சொல்றேன். மேக்ஸிமம் வந்து யுபிஐ அண்ட் வந்து நெட் பேங்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே நம்ம பேமெண்ட் பண்ணியாச்சு. ஆட்லாம் ரன் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நான் வந்து எப்படி என்னோட லீட்ஸ் எடுக்கிறது? நான் எப்படி வந்து அவங்க கிட்ட பேசுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளோட பேஜ் இருக்கு இல்லையா? நம்மளோட பேஜுக்குள்ள போனீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல லீட் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. தெரியுதுங்களா? இது வந்து நம்மளுடைய பேஜ் லீட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு என்குயரி பண்ண எல்லாருடைய நேமும் இங்க காமிக்கும். இப்ப இதெல்லாம் இன்னைக்கு வந்து என்குயரி நான் இனிமேல் தான் பார்க்க போறேன்.
ஓகே. சோ இன்னைக்கு 12ஆம் தேதி இது நேத்து உள்ளது. இது நேத்துலாம் எடுத்துட்டேன். சோ இன்னைக்குள்ள என்குவரி இது எல்லாமே. சோ டேட் வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, நம்ம வந்து லீட்ஸ வந்து இங்க வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட நேமும், மொபைல் நம்பரும் உங்க காமிக்கும். நீங்க காப்பி பண்ணி உங்க டீமுக்கும் அனுப்பலாம். இல்ல நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அந்த மாரியும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. சோ இதுதான் லீட்ஸ் எடுக்குது. இத விட ஈஸியான மெத்தட் ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்ம ஃபோன்ல உங்களுக்கு காமிக்க போறோம். ஓகே. சோ இதுவரைக்கும் லேப்டாப்ல சொன்னது எல்லாத்தையுமே கிளியர்ன்னு நெனைக்கிறேன். இப்போ ஃபோன்ல வந்து எப்படி வந்து ஈஸியா நம்ம லீட்ஸ் எடுக்க முடியும், எப்படி பேச முடியும் அப்படிங்கிறத வந்து பாக்கலாம். ஓகே. ஆ கைஸ் என்னோட ஃபோன்ல இப்ப காமிக்கிறேன். ரைட். ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. சோ இது எப்படி அப்டின்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து மீட்டா ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். சோ அந்த இதுலயே நீங்க வந்து நம்மளோட ஆட் எதெல்லாம் ரன் ஆகுது அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். ஓகே. சோ இந்த மீட்டா ஆட்ஸ்ங்கிறத வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல இப்ப பார்த்தீங்கன்னா, இன் ரிவ்யூ அப்படின்னா இப்ப நான் ஒண்ணு ஆட் ரன் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த ஆட் தான் இன் ரிவ்யூல எனக்கு இருக்கு. சோ ப்ராசஸிங்ல இருந்துச்சு. இப்போ வந்து ரிவ்யூல இருக்கு. ஓகேவா? சோ ரிவ்யூல இருக்கு. இது வந்து ஆக்டிவ் ஆகும். நம்மளுடைய பார்த்துட்டு வந்து ஆக்டிவ் ஆகும். ரைட்? இது வந்து ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆட். இதுல வந்து எவ்வளவு லீட்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு லீட் பெர் காஸ்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்க நம்ம பார்த்துக்கலாம். சோ இந்த இடத்துல டுடே அண்ட் நீங்க எப்படிலாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஃபுல் ஒரு 7 டேஸ்க்கு வேணுமா? இல்ல 30 டேஸ்க்கு வேணுமா? இல்ல வந்து எவ்வளவு மேக்ஸிமம் காமிக்க முடியுமா? அந்த மாரி வேணுமா? அப்படிங்கிற மாரி நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சோ டுடே அப்படின்னா இன்னைக்கு பர்ட்டிகுலர் டேல வந்து எவ்வளவு ஆட் ரன் ஆயிருக்கு, எவ்வளவு ரூபாய்க்கு ரன் ஆயிருக்கு அப்படிங்கிறத இங்க நீங்க பார்க்க முடியும். ஓகே. சோ இதெல்லாம் நான் காமிச்ச பழைய ஆட் தான். சோ இத வந்து நம்மளோட ஆட் எது ரன் ஆகுது அப்படிங்கிறது நீங்க கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஒன்ஸ் நீங்க ஒரு வாட்டி ஆட் ரன் பண்ணிட்டீங்கன்னா, இங்கேயே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ நம்மளுடைய பட்ஜெட் எவ்வளவுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து பட்ஜெட் வந்து 200 வச்சிருக்கேன். நீங்க வந்து 100 மாத்திக்கலாம். இல்ல 500 மாத்திக்கலாம். அது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். அது இந்த இடத்துலயும் நீங்க ப்ரிவ்யூ வந்து பார்க்க முடியும். சோ ஆட் ரன் பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு என்ன தேவைன்னா லேப்டாப் தேவை. மத்தபடி எல்லாமே நம்ம ஃபோன்லயே வந்து பார்த்துக்கலாம். சேம் பார்த்தீங்கன்னா, இங்கேயே நம்ம ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். So இந்த இடத்துல செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா, இங்கேயே பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸ் இருக்கும். இதுலயும் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஆட் பேமெண்ட் மெத்தட்ன்னு இருக்கும். இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆட் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இது வந்து ஆட் எப்படி இருக்கு? ஸ்டேட்டஸ் என்னோட ஆடோட ஸ்டேட்டஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஆட் எனக்கு ஆக்டிவ் ஆயிருச்சு. உடனே பார்த்தீங்களா, ஆக்டிவ் ஆயிருச்சு. சோ இந்த ஆட்லயும் நான் ரீசார்ஜ் பண்ணி ஆட் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப எனக்கு இது வந்து அதிகமா ஆட் போகுது. இத நான் வச்சுக்கலாம் அப்படின்னு இதையும் நான் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாரி தான் ஆகும். ஆக்டிவ்னு ஆகும். சப்போஸ் நம்ம போஸ்டர்ஸ்லயோ இல்லன்னா நம்மளுடைய கன்டென்ட்லயோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஆட் செட் எரர் அப்படிங்கிற மாரி காமிக்கும். ஓகேவா? ஆட் செட் எரர்ன்னு இருக்கும். ஆட் வந்து ரிஜெக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆட் ரிஜெக்டட்னாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து காமிச்சுரும். ஓகேவா? சோ இப்ப வந்து எப்படி லீட்ஸ வந்து ஃபோன்லயே எடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் இது நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மெத்தட் என்னன்னா, அந்த லீட் சென்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அத வந்து நான் வந்து ஃபோன்லயே வந்து பண்ணியிருந்தேன். ஃபோன்லயே நான் வந்து என்னோட ப்ரொஃபைல்ல வந்து பண்ணியிருந்தேன். ஓகே. சோ புக்மார்க் பண்ணி வச்சிருந்தேன். புக்மார்க் பண்ணி நம்ம வந்து ஃபோன்லயே நம்மளுடைய லீட் சென்டர் எடுக்கிற மாரி பண்ணி வச்சிருந்தேன். சரிங்களா? அத விட இப்ப ஈஸியா என்னன்னா, ஒரு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெஸ்க்டாப் சைட்ல வந்து என்னோட ஃபோன வச்சுட்டு, நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த 3 டாட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, டெஸ்க்டாப் சைட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல வந்து நம்மளோட ஃபோன் செட்டிங்ஸ் மாத்திக்கிட்டு, இங்கேயே நம்ம ரீல்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க எக்ஸாம்பிள்க்கு இப்ப நான் வந்து இந்த பேர எடுக்கிறேன். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்கனே வந்து நமக்கு என்ன ஆகும்னா, ஜஸ்ட் இப்படி காப்பி பண்ணீங்கன்னா, காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். நீங்க யாருக்காவது பண்ணணும்னா, ஆ ஓகே 1 செகண்ட். இது வந்து நான் புக்மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னன்னா, ஆ Googleல போயிட்டு உங்களோட Facebooக்க வந்து லாகின் பண்ணணும். சரிங்களா? லாகின் பண்ணிட்டு, அந்த பேஜ நீங்க எடுக்கணும். நீங்க வந்து கண்டிப்பா அத டெஸ்க்டாப் சைட்ல வச்சு தான் பண்ணணும். ஓகேங்களா? பண்ணா மட்டும் தான் இந்த லீட்ஸ் வந்து இது இது ஆப் கிடையாது. நார்மலா Googleல போயிட்டு உங்களோட Facebooக்க வந்து நீங்க லாகின் பண்ணிக்க. நான் என்ன ஆப்ங்கிறத சொல்றேன் துர்கா. ஓகே. சோ இது வந்து நீங்க காப்பி பண்ணி இப்ப நீங்க சப்போஸ் குரூப் ஆட் போடுறீங்க அப்டின்னா, இத ஜஸ்ட் அப்டியே காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இந்த இது அப்டியே இங்க காப்பி ஆயிரும். அதே மாரி மொபைல் நம்பரும் லாங் பிரஸ் பண்ணீங்கனாலும் என்ன ஆகும்னா, காப்பி ஆயிரும். நீங்க உங்க டீமுக்கு யாருக்காவது போணும்னா, அத வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் மோர்னா கைஸ் நான் அதே தான் ரிப்பீட் பண்றேன். ஸோ Googleல போயிட்டு உங்க Facebookஅ லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு, இப்போ நீங்க உங்க Facebook அக்கவுண்ட் லாகின் பண்ணுவீங்களா? சேம் வே தான் லாகின் பண்ணீங்கன்னா, உங்களோட பேஜ் நேம் எடுக்க முடியும். உங்களோட பேஜ் எடுக்க முடியல. இப்ப எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தேடிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஆ இப்ப இங்க போனீங்கன்னா நம்மளுடைய பேஜ் காமிக்கும் இல்லையா?
அந்த பேஜ் காமிக்கலாம். நீங்க வந்து டெஸ்க்டாப் சைட்ல வைக்கணும். தெரியுதா நான் காமிச்சிருக்கிறது? இது வந்து கூகுள் தான். Facebook ஆப் கிடையாது. சரிங்களா? இங்க காமிக்குது இல்லையா? இதுல போயிட்டு இங்க ரைட் சைட்ல இருக்கு பாருங்க. லீட் சென்டர்ன்னு இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? தெரியுதுங்களா எல்லாத்துக்கும் லெஃப்ட் சைட்ல? ஸோ லீட் சென்டர் குடுத்தா நமக்கு வந்து காமிச்சிரும். நான் குரோம்ல தான் பண்ண போறேன் அப்படிங்கிறனால குரோம்ல காமிக்கிறேன். ஓகே. வந்துருச்சா? சோ இத நீங்க என்ன பண்ணுங்க, புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இத புக் மார்க் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தேடிட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? இதுல இருந்தும் நீங்க ஈஸியா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல இத விட ஈஸியான ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் ப்ரீவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இங்க பாருங்க காமிக்கிறேன். இந்த ஆப் தான். சோ இத நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அட் அ டைம்ல நம்மளோட லீட்ஸ் எல்லாமே நமக்கு காமிக்கும். ஒவ்வொருத்தரும் என்குயரி பண்ணும்போது, நமக்கு அப்படியே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இத நான் ஓப்பன் பண்றேன் பாருங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி இந்த ஆப். சோ நமக்கு கன்டென்ட் கூட குடுக்கும். நம்ம வந்து எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற கன்டென்ட் கூட நமக்கு குடுக்கும். ஆக்சுவலி இந்த லீட்ஸ்லாம் இன்னும் எடுக்கல. அதனால தான் அன்கான்டாக்டட்ன்னு வருது. சரிங்களா? இப்ப நான் ஆல்ரெடி பேசினது எல்லாமே இங்க இருக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு டைமும் போயிட்டு ஆப் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி தான் லீட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஃபோன்லயே நம்ம என்னனாலும் பண்ணிக்கலாம். ஃபோன்லயே நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியும். சோ இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப நான் ஆல்ரெடி கான்டாக்ட் பண்ணத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. இப்ப இவங்க தான் நான் கான்டாக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இப்ப எனக்கு இது ஆல்ரெடி நான் கான்டாக்ட் பண்ணிட்டேன். கான்டாக்ட் பண்ணாதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப ரோஷினி நாயர் அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இத இப்படி கிளிக் பண்ணிட்டேன். உங்களோடது வந்துருச்சு. இவங்களுடைய மொபைல் நம்பர் வந்துருச்சு. இவங்க எந்த ஏரியான்னு வந்துருச்சு. இவங்களோட ஃபோன் நம்பரும் உங்க நேமும் எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? சோ குயிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நமக்கு காமிக்கும். இன்ஸ்டன்டா கன்டென்ட் காமிக்கும். இந்த மாரி குடுக்கலாம்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நானாவே எடிட் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடையது. சரிங்களா? சோ இந்த மாரி நான் தேங்க் யூ ஃபார் கான்டாக்டிங் இது என்னுடைய பேஜ் நேம். சரிங்களா? இந்த பேஜ் நேம்ல நான் வந்து சத்யா ஃப்ரம் சென்னை. அதுக்கப்புறம் வந்து நான் டைரக்டர் ஆஃப் கரியர் லான்ச் புரோகிராம் சொல்லிட்டு, சோ என்ன பத்தின இன்ட்ரோடக்ஷன் சும்மா குடுக்கலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறத இங்க கேட்கலாம். இல்ல எனக்கு இந்த மாரிலாம் குடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ எனக்கு இந்த மாரிலாம் வேண்டாம் அப்படின்னா, நான் எப்போதும் நான் நார்மலா பேசுற மாரியே பேசுறேன் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. இங்க வாட்ஸ்அப் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்கன்னா, அவங்களுடைய டைரக்ட்டா அவங்களோட வாட்ஸ்அப்க்கு போயிரும். ஓகேங்களா? சோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களோட வாட்ஸ்அப்க்கு போயிரும். இப்ப இங்க போயிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஹாய் நீங்க ஹாய்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நம்ம எப்படி பேசுறோமோ அந்த மாரி நம்ம பேசிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஆப் ரொம்பவே நமக்கு ஈஸியா இருக்கு. இந்த ஆப்ப நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த ஆப்ப நான் மறுபடியும் காமிக்கிறேன். ஓகே. இதுதான் இதோட ஆப். சோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப் நீங்க பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ற மாரி இருக்கும். நீங்க Facebookக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். பண்ணிட்டு நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. சோ இது எந்த பேஜ்ல இருந்து வருது, யாரு எல்லாமே எந்த டைமிங் இது உடனே இன்ஸ்டன்டா நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ ஒவ்வொரு டைமும் நான் என்னோட Googleல போயிட்டு தான் நான் போய் காப்பி பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இதுல போய் இன்ஸ்டன்டாவே அப்பப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்டே இருக்கும். நம்ம காலையில என்குயரி பண்ணா கூட நம்ம ஈவினிங் போய் பேசுவோம். அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. நமக்கு நோட்டிஃபிகேஷன் இங்க வந்துட்டு இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வரும்போது டக்குன்னு கிளிக் பண்ணி, உடனே நம்ம பேசணும் அப்டின்னா, நம்ம உடனே நமக்கு வந்து கன்வெர்ட் ஆவாங்க. ஓகேவா? நம்ம காலையில பார்த்துட்டு, காலையில வரக்கூடிய லீடுக்கு ஈவினிங் பேசணும்னா, அவங்க வேற எங்கேயாவது கிளிக் பண்ணி, நம்ம வேற எங்கேயாவது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே. இத மட்டும் நம்ம வந்து இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ அத பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் கன்டென்ட். சோ கன்டென்ட்ன்னு பார்க்கும்போது இங்க நெறைய இருக்கு. சரிங்களா? நீங்க வந்து எந்த மாதிரி வேணும் அப்டிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நம்மளுடைய ஆட்ல வந்து அ டெய்லி வந்து ஆட் கண்டிப்பா ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெய்லி ரன் பண்ணி, டெய்லி நம்மளோட ஓஎம்க்கு இன்வைட் பண்ற மாரி நம்ம பார்க்கணும். ஸோ நான் ஒரு நாள் ரன் பண்ண, அடுத்த நாள் ரன் பண்ண அப்படிங்கிற மாரி இல்லாம, ஸோ டெய்லி நம்ம வந்து ஆட் ரன் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல வந்து நம்ம பார்த்துக்கணும். அண்ட் ஆஃப்லைன் ப்ரமோட் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஆஃப்லைன் ப்ரொமோட் பண்ணும்போது, நமக்கு வந்து பர்ட்டிகுலர் ஏரியா தான் எனக்கு வேணும். இப்ப நான் சென்னையில தான் இருக்கேன்னா, எனக்கு சென்னையில இருக்க பீப்பிள் நான் ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும்னா, அந்த ஏரியா ரீஜன நீங்க செலக்ட் பண்ணிட்டு, நீங்க தாராளமா பண்ணணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நம்ம டெய்லி எத்தன இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க. ப்ரீவியர் அப்படின்னு ஒரு ஆப் நான் காமிக்கிறேன். ஃபோன்ல காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதுங்களா? இந்த ஆப். ஸோ இந்த ஸ்க்ரீன்ல இருக்கு பாருங்க. இந்த ஆப் தான். ஸோ ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்க்கறதுக்கு ஒரு மாரி இருக்கும். நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேமா? ஆ சோ நெறைய லீட்ஸ் நம்ம எவ்ளோ லீட்ஸ் வந்து டெய்லி பேசுறோமோ, எவ்ளோ பேர் வந்து நம்ம வந்து ரீச் குடுக்கோமோ, அத பொறுத்து நமக்கு வந்து ஆ என்ன ஆகும்னா, நமக்கு வந்து லீட்ஸ் கிடைப்பாங்க. ரெக்ரூட்மென்ட்டும் மேசிவா நடக்கும். நம்ம பிசினஸும் நல்லா வந்து ப்ரமோட் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து இன்னொரு ஆப். சோ இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் சூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இது வந்து நம்மளோட பேஜ், நம்மளுடைய ஆட் இருக்கு இல்லையா? ஆட் ரன் ஆகும் பாத்தீங்களா? அந்த ஆட்ல கமெண்ட்லயும் ஒரு சிலர் வந்து நமக்கு என்குயரி பண்ணுவாங்க. ஆப்ல வந்து சொல்லாம கமெண்ட்ல பண்ணுவாங்க. கமெண்ட்ல வரும் நமக்கு. கமெண்ட்ல வந்துட்டு நம்ம வந்து யாரு, என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அதுவெல்லாம் இங்க வந்துரும். நீங்க ஃபோன்ல நீங்க ஒவ்வொரு டைமும் பேஜுக்குள்ள போய் இப்ப அப்படிதான் பண்ணணும் அவசியமே இல்ல. இங்க பாத்தீங்கன்னா, இங்க கமாண்ட்லயும் கேட்டிருப்பாங்க. என்ன எந்த மாரி பிசினஸ் அப்படிலாம் இப்ப இந்த பூர்ணிமாங்கிறவங்க வந்து கேட்டிருப்பாங்க. பழசு உள்ளவங்க இவங்க. சோ ஐ அம் இன்ட்ரஸ்டட் இதெல்லாம் கமாண்ட்ல வந்தவங்க சரிங்களா? அவங்களாவே என்ன மெசேஞ்சர்ல வந்திருப்பாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஆப்ல நம்ம டிஃபால்ட்டா ஒரு செட்டிங் வச்சுக்கலாம். அவங்க யாராவது நம்ம குடுத்தாங்கன்னா, எனக்கு டிஃபால்ட்டா இந்த மெசேஜ் போணும் அப்படிங்கிற செட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் புரொவைட் த டீடெயில்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னுடைய ஒரு சின்ன இன்ட்ரோ. நான் யாரு? நான் எங்க இருக்கேன்? நான் யார் அப்படின்னு சொல்லி என்னோட வாட்ஸ்அப் நம்பரோட அங்க ஷேர் பண்றேன். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரையும் இங்க நான் கேட்கிறேன். சரிங்களா? அப்படிங்கும்போது இதுலயும் நமக்கு வந்து கன்வர்ஷன் நடக்கும். சோ லீட்ஸ் பக்கமும் வருவாங்க, கமாண்ட்லயும் வருவாங்க, மெசஞ்சர்லயும் வருவாங்க, சோ வாட்ஸ்அப்லயும் வருவாங்கும்போது நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து இப்ப இந்த கமாண்ட்ல வந்திருப்பாங்கன்னா, இப்ப இப்போ இங்க இங்க ஏதாவது இருக்கு. இது வந்து என்னோட கமாண்ட். இந்த கமாண்ட்ல கேட்டிருப்பாங்க. எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாங்க. நான் என்னோட ஆட்ல கமாண்ட்ல கேட்டிருப்பாங்க. சோ அதுல இருந்து நம்ம பாத்துக்கலாம். ஓகே. நான் மொத்தம் வந்து 3 ஆப் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்ஸ் மேனேஜர். ஆட்ஸ் மேனேஜர்ல வந்து நம்மோட ஆட் வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பாக்குறதுக்காக. ஓகே. அடுத்து கண்டிப்பா பே பண்ணணும் அமௌண்ட். ஒரு நாளைக்கு ரூ. 100 அப்படிங்கிற மாரி பே பண்ணணும். ஓகேவா? சோ நீங்க ஒரு 500 மினிமம் பே பண்ணி பாருங்க. எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்துட்டு பண்ணுங்க. ஓகேவா? சோ இது வந்து செகண்டா சொன்ன ஆப். அடுத்து அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் சூட். இது வந்து நம்மளோட கமெண்ட் எல்லாமே இதுல வரும். மெசேஜ் எல்லாமே இதுல வரும். ஓகே. சோ கைஸ் கிளியர்ன்னு நெனைக்கிறேன் நான் சொன்னது. யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம். யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? கண்டிப்பா வந்து அமௌண்ட் பே பண்ணணும். ஓகே. சோ எனி டவுட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா நீங்க தாராளமா கேட்கலாம். என்னென்ன ஆப் நான் என்னென்னது இங்க டைப் பண்ணிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து மீட்டா ஆட்ஸ். ஓகே. நான் வந்து இங்க காமிக்கிறேன். இல்லன்னா ஃபோன்லயே காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மீட்டா ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா இது பாத்துக்க முடியும். ஷூர் ரெக்கார்டர் சென்ட் பண்றேன். நீங்க நீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா, நீங்க நான் சொல்லிக் குடுத்தத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து ஆப் பத்தி நெறைய தெரிய ஆரம்பிச்சுருச்சு. சோ நான் இன்னும் நெறைய ட்ரை பண்ணி பார்க்கறேன்னா, நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டைம் ஆட் கிரியேட் பண்ணாலே போதும். அதையே நீங்க அகைன் அண்ட் அகைன் ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்க காலம் ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். தப்பே கிடையாது. ஓகேவா? போஸ்டர்ஸ் மட்டும் நீங்க அப்ப அதுக்கு அந்த ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல மாத்திக்கோங்க. ஓகேவா? நீங்க எந்த ரீஜியன் செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல மாத்திக்கோங்க. ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல நம்மளும் கொஞ்சம் போஸ்ட் அப்பப்போ மாத்திக்கணும் அவ்வளவுதான். மத்தபடி வந்து அந்த போஸ்ட் கூட நீங்க இந்த ஆட்ஸ் மேனேஜர் இந்த ஆப்லயே போய் மாத்திக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா, இந்த இதுலயே போயிட்டு நீங்க போஸ்டர்ஸும் மாத்த முடியும். இங்க எடிட் ஆப்ஷன் இருக்கும். இப்ப இந்த ஆட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்கேயே வந்து நீங்க போஸ்டர்ஸ்லாம் மாத்திக்கலாம். எடிட் குடுத்தீங்கன்னா, இங்கேயே வந்து நீங்க பட்ஜெட் மாத்திக்கலாம், ஆடியன்ஸ் மாத்திக்கலாம், இமேஜ் மாத்திக்கலாம். எல்லாமே இங்கேயே மாத்திக்கலாம். ஓகேவா? நீங்க அங்க தான் போய் மாத்தணும். இதுல ஓடுற இதுல பண்ற வந்தக்கூடிய ஆட் இன்ஸ்டாகிராம்லயே ரன் ஆகும். ஓகேவா? நீங்க இதுலயே 2மே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுல தனியா, இதுல தனியா பண்ண வேண்டாம். இப்ப மோஸ்ட்லி எல்லாருமே வந்து Facebookம் ரன் பண்றாங்க. Facebookலயும் வச்சிருக்காங்க, Instagramமும் வச்சுக்கிறாங்க. 2 பீப்பிளும் நம்ம கவர் பண்ணணும் அப்டின்னா, நீங்க 2 இதுலயுமே ரன் பண்றது தான் நல்லது. ஓகேவா? இந்த ஆட் இந்த ஆப் வந்து மீட்டா ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப் சொல்லியிருந்தேன் இல்லையா அது. அத நான் காமிக்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து புதுசா இருக்குன்னு நெனைக்க வேணாம். ஈஸியா இருக்கு. இத வந்து நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. இது வந்து செகண்டா சொன்ன ஆப். இது வந்து பிசினஸ் சூட். இது வந்து கமெண்ட்ஸ்க்கும் நம்ம மெசேஞ்சர்ல கான்டாக்ட் பண்ணுவாங்கல்ல. இங்கேயே இருக்கும். உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நீங்க ஒண்ணொன்னா ட்ரை பண்ணி பார்க்கணும். அதாவது பார்த்தோனே ஐயோ! பயமா இருக்கு அப்படிலாம் நீங்க நினைக்கக் கூடாது. இங்க இப்ப இந்த சிம்பிள் இருக்குது எல்லாமே மெசேஞ்சர்ல கான்டாக்ட் பண்ணவங்க தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த சிம்பிள் நம்ம இந்த சிம்பிள் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இவங்கலாம் மெசேஞ்சர்ல கான்டாக்ட் பண்ணவங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதான் என்னோட பழைய இது. சரிங்களா? ஒவ்வொருத்தரா பேசினது எல்லாமே இங்க கமெண்ட் இருக்கும். கமெண்ட்ல பேசினது நெறைய இருக்கும். ஓகேவா? ஆ Facebook, Instagramல யார் யார் வந்தாங்கங்கிறது இருக்கும். இதெல்லாம் Instagram அக்கவுண்ட் மூலமா வந்தவங்க. ஓகேவா? ஒரு சிலர் பார்த்து நீங்க அங்க போடுற சொல்ற போஸ்ட் பார்த்து அதுல கூட வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா?
அதுக்கப்புறமா வந்து அன்ரெட் மெசேஜ் இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கும். நீங்க அத பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ இன்பாக்ஸ்ல போய் பார்க்கலாம். இங்க டூல்ஸ் இது எல்லாமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி இங்க கன்டென்ட் இருக்கும். இங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இங்க இருக்கும். இதுலயும் போய் நீங்க போஸ்ட் போடலாம். போஸ்ட் போடும்போது ஒவ்வொரு வாட்டியும் நான் லேப்டாப் தூக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு லேப்டாப் ஈஸியா இருந்தா லேப்டாப்ல பண்ணுங்க. இல்ல மொபைல் ஈஸியா இருந்தா மொபைல்ல பண்ணுங்க. நீங்க கிரியேட்ன்னு குடுத்தீங்கன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துரும். இதுல வந்து நீங்க உங்க Facebook அக்கவுண்ட்டுக்கும் ரன் ஆகும். உங்களோட Instagram அக்கவுண்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்கா 2மே சேர்ந்து ரன் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகே காய்ஸ். ஸோ செஷன் கிளியர்ன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஆ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க குரூப்ல கேளுங்க. நாங்க வந்து கிளியர் பண்றோம். ஓகே. செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? தேங்க் யூ சோ மச். ஓகே. நான் செஷன எண்ட் பண்ணிர்றேன். தேங்க் யூ. பை.